நல்ல உள்ளம் கொண்ட ஒரு மனிதர். அவர்களை ஆண்டவர் மேலும் மேலுமாய் ஆசீர்வதிக்க வேண்டி நாம் ஆண்டவரிடம் வேண்டி அவருக்கு மீண்டும் ஒரு முறை கரங்கள் தட்டி நன்றி செலுத்துவோம். அடுத்து சகோதர அன்புக்கு எதிரான பாவம் என்ற தலைப்பில் செய்தி வழங்க சகோதரி வயோலா அவர்கள் வந்திருக்கிறார்கள். 1 யோவான் 4ஆம் அதிகாரத்தில் 12வது இறைவசனம் சொல்கிறது, காயினை போல் நீங்கள் இராதீர்கள். அவன் தீயோனை சார்ந்தவன், ஏனெனில் தன் சகோதரனை கொலை செய்தான். எதற்காக அவரை கொலை செய்தான்? ஏனெனில் அவன் செயல்கள் தீயனவாயிருந்தன. அவன் சகோதரருடைய செயல்கள் நேர்மையாக இருந்தன. மற்றும் 15வது வசனத்தில், தம் சகோதர சகோதரிகளை வெறுப்போர் அனைவரும் கொலையாளிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே சகோதர அன்புக்கு எதிரான பாவங்களை பற்றி இப்போது வயோலா அவர்கள் நமக்கு எடுத்துரைப்பார்கள். நல்ல உணர்ச்சி பூர்வமாக, உண்மையிலே உள்ள நல்ல ஒரு ஞானத்தோடு செய்தி வழங்கும் சகோதரி அவர்கள். அவர்களை இன்று ஆண்டவர் அழைத்து வந்திருப்பது நமக்கு மிகுந்த ஒரு பெருமை. எனவே அவர்களை வரவேற்று கரங்கள் தட்டி இந்த பாடலை நாம் பாடுவோம். தாய்போல தேற்றி இந்த பாடலை பாடி கடவுளுக்கு நம்மை அர்ப்பணிப்போம். தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. தோள் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீ போதும் என் வாழ்விலே இயேசையா, நீ போதும் என் வாழ்விலே, போதும் என் வாழ்விலே இயேசையா, நீ போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. மழை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. மழை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறித்தென்னை நினைப்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறித்தென்னை நினைப்பவரே. நீ போதும் என் வாழ்விலே இயேசையா, நீ போதும் என் வாழ்விலே, போதும் என் வாழ்விலே இயேசையா, நீ போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. தாய் போல தேற்றி
தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாருமில்லை, உம்மை போல அரவணைக்க யாருமில்லை, உம்மை போல புரிந்து கொள்ள யாருமில்லை, உம்மை போல அரவணைக்க யாருமில்லை. நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. அனைவரும் ஆண்டவரை துதிப்போம். ஹalleluya 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 ஹalleluya. அப்பா உம்மை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், போற்றுகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த சகோதரியை எங்களுக்காக நீர் அழைத்து வந்த உமது மேலான கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. அப்பா அந்த சகோதரி உமது பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா செயலாற்றுவதன் அவரல்ல ஆண்டவரே, நீரே அவரிலிருந்து செயலாற்றும் ஆண்டவரே. அப்பா நாங்கள் செய்யும் பாவங்களை நீர் எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உணர்த்தி காட்டும்படியாக என் ஆண்டவரே, அவருடைய வாயிலிருந்து வரும் செய்திகள் அனைத்தும் எங்கள் உள்ளத்தை குத்துவனவாக இருக்கும்படியாகும். அதனால் நாங்கள் எங்கள் பாவங்களை உணரும்படியாகவும் நீர் இரக்கம் காட்டும் ஆண்டவரே. சகோதரியை நீர் ஆட்கொள்ளும் அது தூய் ஆவியால் நிரப்பும் ஆண்டவரே. அவரை நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும், வழி நடத்தும், ஆசீர்வதியும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமை மிக்க நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். அமர்ந்து கொள். தம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே, இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. கடவுளை அன்பு செலுத்துவதாக சொல்லிக்கொண்டு தம் சகோதர சகோதரிகளை வெறுப்போர் பொய்யர். தம் கண்முன்னே உள்ள சகோதர சகோதரிகளை நேசிக்காமல் கண்ணுக்கு புலப்படாத தேவனை நேசிப்பதென்பது முடியாத காரியம். ஹalleluya ஹalleluya. சந்தோஷமாக இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கீங்களா? அப்படியா? பாவத்தை உணர்த்தும் பொழுதும் சந்தோஷமாக இருக்கீங்களா? எத்தனை பேர் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஒரு வசனத்தை எடுத்து வாசிப்போம். 1 யோவான் எழுதிய முதல் திருமுகம் 3வது அதிகாரம் 15வது வசனம். 1 யோவான் 3:15. தம் சகோதர சகோதரிகளை வெறுப்போர் அனைவரும், சத்தமாக எல்லாரும் சொல்லுங்க, தம் சகோதர சகோதரிகளை வெறுப்போர் அனைவரும் கொலை செய்யாதே. இது எங்க வருது? எங்க? கொலை செய்யாதேன்னா என்ன? ஒரு மொத்தம் எத்தனை கற்பனை? 10 கற்பனை. அதை 2 கற்பனைகளில் கிறிஸ்து வந்த பொழுது சொல்லி முடித்தார் இல்லை? அது அங்கேயே இருக்கிறது இணை சட்டத்தில். இருந்தாலும் கிறிஸ்து வரும் பொழுது அதை வலியுறுத்தி சொன்னார். தம் சகோதர சகோதரிகளை வெறுப்போர் அனைவரும் கொலையாளிகள். அது ஒரு சட்டம். அந்த சட்டத்தை மீறுகிறோம். சட்டத்தை மீறுவது பாவம். இப்போ சகோதர சகோதரி என்றால் யார்? உடன் பிறந்தவர்கள். ஒரு தாயின் வயிற்றில் பிறந்தவர்கள் சகோதர ஒரே தகப்பனுக்கு 2 தாய்கள் அல்லது மேற்கொண்ட தாய்களிடத்தில் பிறந்தவர்களும் உடன் பிறந்த சகோதரர். அதன் பிறகு ஒன்றுவிட்ட சகோதரர்கள். நாம் கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமுமாய் சகோதர
சகோதரி. சகோதரர் என்றால் என்ன? நான் சொல்லி இருக்கிறேன் ஆல்ரெடி, 1-2 பேர் இதில் இருக்கிறீங்க. சகோதரர் என்றால் என்ன? சக உதிரத்தை உடையவர்கள். என்ன? சக ஒரே இரத்தத்தை உடையவர்கள். ஒரு தாயின் வயிற்றில் பிறந்திருந்தாலும் ஒரு தகப்பனுக்கு பிறந்திருந்தாலும் அவர்களுக்குள் ஓடுவது என்ன இரத்தம்? ஒரே. அதனால தான் அவர்கள் யார்? இனி மறக்குமா? சகோதரர் என்றால் சக உதிரத்தை உடையவர்கள், ஒரே இரத்தம் நமக்குள் ஓடுகிறது. நாம் இன்று கிறிஸ்துவுக்குள் ஒன்றிணைக்கப்பட்டிருக்கிறோம். ஆதலால் கிறிஸ்துவுக்குள் வரும் பொழுது அவர் நமக்காக ஜீவனை தந்து தம்முடைய சொந்த இரத்தத்தை இந்த திருச்சபையை கட்டுவதற்கென்று தந்ததனால், அந்த இரத்தத்தினால் கழுவப்பட்டதினால் அந்த இரத்தம் நமக்குள் ஓடுகிறது. ஆதலால் கிறிஸ்துவை தேவனாய் ஆண்டவராய் ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிற இரத்தம் யாருடைய இரத்தம்? கிறிஸ்துவின் இரத்தம். கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலிலும் ஒரே மனமும் உள்ளவராய் ஒரே கிண்ணத்தில் பருகும் பொழுது நாம் அனைவரும் சகோதர சகோதரி. நமக்குள்ளும் ஒரே இரத்தம் ஓடுகிறது, கிறிஸ்துவின் இரத்தம். ஆதலால் கிறிஸ்துவுக்குள் நாம் அனைவரும் சகோதர சகோதரிகள். ஹல்லேலூயா. இப்போ சொல்லு, அடுத்த அந்த வசனத்திலேயே அடுத்த வார்த்தையை வாசிங்க. எந்த கொலையாளியிடமும் நிலை வாழ்வு இராது. நம்ம வாழ்வதே எதற்காகத்தான் இந்த உலகத்துக்கு வந்ததே? எதை பெற்றுக்கொள்ள? நிலை நித்திய ஜீவன். அதை பெற்றுக்கொள்வதற்கு தான் வாழுகிறோம். கொலையாளிகளிடத்தில் என்ன இல்லை? அவர்கள் நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ளவே முடியாது. அடுத்தது தொடர்ந்து என்ன கொடுத்தார்? உயிரினும் மேலானது வேற ஒன்றும் இல்லையா? ஆனால் ஒரு பாடல் வரும், உயிரினும் மேலானது கிருபை என்று ஒரு வசனம் 63வது சங்கீதத்தில் வருகிறது. நம்முடைய பெர்க்மான்ஸ் ஃபாதர் அதை பாடுகிறார். உயிரை விட மேலானது என்னது? கிருபை, இரக்கம். நமக்கு அருள் என்று சொல்லுகிறோம், அவர்கள் கிருபை என்பது சமஸ்கிருத வார்த்தை. எல்லாவற்றிலும் மேலாக இரக்கம், கிருபை, தயவு, காருண்யம் இவையெல்லாம் சேர்ந்தது தான் கிருபை. நாம் நிற்பதும் நிர்மூலம் ஆகாமல் இருப்பதும் எதனால் மாத்திரம்? ஏன் திறமையினால, ஏன் ஆற்றலான்னு சொன்னால் விழுந்துடுறோம். எந்த சூழ்நிலையிலும் நாம் நிற்பது யாருடையதால்? அவருடைய கிருபை. கிருபை கிருபை அது மாத்திரம் தான் நம்ம நிற்க முடியும். ஒரு செகண்ட் நாம ஏன் திறமையில், ஏன் ஆற்றல்ல, ஏன் சக்தியில் நான் நிற்கிறேன்னா விழுந்து போவோம். விழுகிறவனுக்கு அதுதான் கிருபையினால தான். அவர் நமக்காக ஜீவனை கொடுத்தார். இதைவிட மேலான அன்பு எங்கேயுமே இல்லை. உலகத்திலேயே மிக சிறந்தது தாய் அன்பு. அதையும் தூக்கி சாப்பிட்டுறார் இயேசு. அதனினும் எசாயா 49:15-16, தாய் உன்னை மறந்தாலும் உன்னுடைய சுவர்கள் எனக்கு முன்பாக இருக்கிறது. கண் முன்னால் அவர் வச்சிருக்கிறார் சுவரையே. அதை தொட்டானால் உன்னை தொடுகிறவன் என்னுடைய கண்மணியை தொடு. சக்கரியா புத்தன். இப்படிப்பட்ட ஒரு பேறு பெற்றவர்கள் நாம். அவர் நமக்காக தம் உயிரையே கொடுத்தார். அந்த உயிரை கொடுத்த அவர் சொல்லுகிறார். அடுத்து தொடர்ந்து வாசிங்க. ஆதலால் நீங்களும் எப்படியா? கடமை. இப்போ நாம் 4:17 சகோதரர் கூட அந்த வசனத்தை சொன்னார் யாக்கோபில். நன்மை செய்ய ஒருவருக்கு, நம்முடைய ஆர்சி பைபிளில் டிரான்ஸ்லேஷனில் நன்மை செய்ய ஒருவருக்கு தெரிந்திருந்தும் அதை செய்யாதிருந்தால், நீங்கள் இன்னும் நல்லா இயேசுவி இந்த மாதிரி ஒரு சில டிரான்ஸ்லேஷன் NIV தொடர்ந்து போனீங்கன்னா அதில் தெரிந்திருந்தும் என்பதை விட முடிந்திருந்தும், எனக்கு செய்ய முடியும் அந்த வேலையை, அந்த உதவியை, அந்த காரியத்தை எனக்கு செய்ய முடியும், ஆனால் நான் செய்யாதிருந்தால் பாவம். எபேசியர் 2:10 சொல்லுகிறது, நன்மை செய்வதற்கென்றே நாம் கிறிஸ்துவுக்குள் படைக்கப்பட்டு இருக்கிறோம். ஒவ்வொருத்தரும் எதை செய்வதற்கு? நன்மை செய்வதற்கு. படைப்பே அதற்குத்தான். நீங்கள் நன்மை செய்ய வேண்டும். இப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கு.
காயின், ஆபேல் 4வது அதிகாரத்தில் வருகிறது. தொடக்க நூலில் 7வது வசனம் சொல்லுகிறது. எடுங்க எல்லாரும். அந்த தொடக்க நூல் 4:7. அதில் 2 பேரும் என்ன கொண்டு போகிறாங்க? காணிக்கை கொண்டு போகிறாங்க. அந்த 2 பேருடைய காணிக்கையில் யாருக்கு அங்கீகரிக்கப்படுகிறது? ஆபேலுடையது. அவர் முதலும் நல்லதும், பெஸ்ட் அண்ட் ஃபஸ்ட் அண்ட் பெஸ்ட், சிறந்தது, முதலாவது உள்ளதில் சிறந்தது இல்லைன்னா அடுத்தது, அப்படி அவர் கொடுத்ததாகவும், இவர் தன்னுடைய உள்ளத்தில் அது எந்த அளவு, எப்படி நமக்கெல்லாம் சின்ன கேட்டிகிசம் கிளாஸஸ்ல எல்லாம் அன்றைக்கி சண்டே கிளாஸில் சொத்த கத்தரிக்காய், சொத்த காய் அப்படி தெரியலை, அப்படி எங்கேயுமே எழுதப்படலை. ஆனாலும் இவருடைய காணிக்கையை விட அவர் கொடுத்த காணிக்கையில் அவருடைய உள்ளம் எப்படி இருந்ததாம்? மிகச்சிறந்ததா, முதலும் நல்லதும். நான் கர்த்தருக்கு கொடுப்பதை அப்படித்தான் கொடுக்க வேண்டும். முதலும் நல்லதும், ஃபஸ்ட் அண்ட் பெஸ்ட். முதலாவது உள்ளது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கா, விட்டுறணும். அடுத்து எது நல்லது, கர்த்தருக்கென்று கொடுக்கும் பொழுது அப்படி கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். இப்போ இந்த காணிக்கை கொடுத்ததில் வித்தியாசம் வந்து விட்டது. ஆண்டவர் அவனுடைய காணிக்கையை அங்கீகரிக்கிறார். அதனால் அண்ணனுக்கு தம்பியினிடத்தில் முதலாவது பாவம் என்ன? மனிதனிடத்தில் வந்த முதலாவது பாவம் என்ன? கீழ்ப்படியாமல். என்ன பாவம் அது? யாருக்கு கீழ்ப்படியாமல் வந்தது? தேவனுக்கு. அப்ப தேவனுக்கு நேரடியாக, தேவனுக்கு விரோதமாக நேரடியாக செய்த பாவம். இங்கோ தன் சகோதரனுக்கு, தன் உடன் பிறந்தவனுக்கு விரோதமாய் ஒரு பாவம். சரிதானா? உலகத்தில் 2 பாவங்கள் தான். ஒன்று கீழ்ப்படியாமை அல்ல, நிறைய பாவங்கள் இருக்கிறது. தேவனுக்கு விரோதமாக நேரடியாக செய்வது. இன்னொன்று நம்முடைய கூட இருக்கிற நம் மனிதர்களுக்கு, நம் சாயலாக, தேவனுடைய சாயலாக படைக்கப்பட்ட நம் சகோதர சகோதரிக்கு விரோதமாக செய்யப்படுகிற காரியம் தேவனுக்கு விரோதமாகவும் என்ன செய்கிறது? பாவமாய் மாறுகிறது. அது டிரெக்டா எங்க போகுது? தேவனுக்கு விரோதமாக. இது இங்கு செய்து யாருக்கும் விரோதம்? இருவருக்கும் விரோதமா. 10 கற்பனைகளிலும் முதல் 3 கற்பனைகள் நேரடியாக தேவனுக்கு விரோதமாக, மீதி 7 கற்பனைகளுமே இந்த உலகத்தில் வாழும்போது வாழுகிற மனிதர்களுக்கு விரோதமாக செய்கிறோம். ஊதாரி மைந்தன் கதை நம்ம சொல்லுவோம். கெட்ட குமாரன், ஊதாரி மைந்தன். உண்மையிலேயே அது ஊதாரி மைந்தனை காட்டிலும் அந்த மூத்த சகோதரனும் அவன் சரியில்லை. 2 பேருமே தவறு தான். அதை சுட்டி காட்ட வேண்டும். வெறும் இவன் மட்டும் தவறு பண்ணவில்லை. ஆனால் அது முக்கியமாக எதை காட்டுது தெரியுமா? தகப்பனுடைய அன்பு. தகப்பனுடைய அன்பு. எவ்வளவோ சொல்லி பார்த்துருப்பான், கேட்கல. கடைசி வழி இல்லை. பட்டுத்தான் சில பிள்ளைகள் திருந்தும் இல்லையா? சுவிட்ச் போர்டில் கை வைக்காதன்னு சொல்லி தர்றோம். சில பிள்ளைகள் கேட்கும், ஓகே. சில பிள்ளைகள் நாம் இல்லாத நேரம் என்ன செய்யும்? விட்டு பார்க்கும். அந்த பிள்ளைகளுக்கு அதில் எர்த்து அடித்தா அல்லது ஷாக் அடித்தா தான் தெரியும் இதில் சம்திங். இதை காட்டி கொடுக்க முடியாது. விட்டுட்டார், பிள்ளை போயிட்டான் அலைஞ்சி தெரிஞ்சு. ஏன்னா மூத்த மகன் தான் அவனை குறித்த பாவ லிஸ்டெல்லாம் சொல்கிறான். உன் பையன் இப்படிலாம் செஞ்சுட்டு வந்தான்ப்பான்னு. அதுவரையிலும் சொல்லப்படவில்லை. கடைசி பன்றிக்கு கொடுக்கப்படுகிற உணவு கூட, பன்றிகளை மேய்க்கிறான், மேய்க்கிறவனுக்கு என்ன கொடுக்கப்பட வேண்டும்? கூலி கொடுக்கணும். கூலி இல்லை. இப்போ இங்கே 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 நிற்கிறான் வைப்போம், பன்றிகளை மேய்த்து கொண்டு இருக்கிறான். அந்த எண்டில் வைக்கிறாங்க. என்ன வைக்கிறாங்க நீங்கள் பார்த்துருக்கீங்களா தெரியும். எங்கள் வீட்டில் நாங்கள் அப்போ பாலுக்காக பசுமாடுகள் வளர்த்தது உண்டு. அதற்கு ஒரு தொட்டி உண்டு. அதில் கொண்டு போய் தான் நாம் அதற்கு தண்ணீரெல்லாம் விட்டு வைப்போம். அதற்கு பிசைந்து வைப்போம். அது மாட்டு தீவனம் வாங்கினாலும் சரி, வீட்டில் தவிடு இருந்தாலும் சரி, அதை பிசைந்த தொட்டிக்குள் வைத்துட்டு நம்ம மாட்டை கொண்டு விட்டோம்னா அது சாப்பிடும். அப்படி ஒரு தொட்டி அந்த இடத்துல இருக்குன்னு வைங்க. பன்றி கூட்டத்தோடு அவன் நிற்கிறான். அங்குதான் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் இவனுக்கு கிடைக்கவில்லை. ஏன்? இவனை காட்டிலும் பன்றிகள் விரைவாக ஓடிவிட்டன. உண்டா இல்லையா? அங்கே என்னவோ தனித்தனியாக சொல்லலை, மொத்தமாக வைக்கப்பட்டிருக்கிறது. அதையே இவனுக்கு எடுத்துக்கொள்ள முடியவில்லை. இவனை காட்டிலும் அவைகள். அந்த இடத்துல தான் அவன் புத்தி என்ன செய்யுது? தெளியுது. அப்போ அவன் சொல்லுறான். நீங்கள் அதை வாசி பார்த்தீங்கன்னா தெரியும். லூக்கா நற்செய்தி 15ஆம் அதிகாரத்தின் 3 ஓமைகளில் அதன் பிறகு வரக்கூடிய அந்த ஓமை 14லேருந்து தொடங்கி 32 வரைக்கும் இதுதான் வருகிறது. இந்த இடத்துல அந்த மகன் சொல்லிவிட்டு வருகிறான், நான் என் தந்தையினிடத்தில் போய், அப்பா, நான் உமக்கு விரோதமாகவும் தேவனுக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன். மனுஷனுக்கு விரோதமாக செய்யும் பொழுது அவருக்கு விரோதமாகவும் செய்யும். அதனால தான் 2ஆ பிரித்தார்.
முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு வலிமையோடும் யாரை தேடு? கடவுளை நேசி. உன்னை நேசிப்பது போல உன்னை ஒரு சொந்த உடலை ஒருவரும் வெறுப்பது இல்லை. அதான் சொல்ல, உன்னை நேசிப்பு. நிறைய தவறிடுறோங்க. நிறைய இடத்துல நிறைய பேர் சொல்கிறோம், நாங்கள் அன்பு செய்கிறோம், கட்டளைகளை கடைபிடிக்கிறோம். என்னை நான் நேசிப்பது போல நேசிக்கிறேனா? முடியல. காயேன். எந்த அளவுக்கு போயிடுச்சு அந்த பொறாமை? கொலை செய்யாதே என்பது கட்டளை, சட்டம். கொலை செய்தால் எங்கே போக முடியாது? அதைத்தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு. அவருடைய மலை பிரசங்கம் மத்தேயு புத்தகம் 5வது அதிகாரத்தில் தொடங்குறது. நீங்கள் அதெல்லாம் படிச்சிங்கன்னா தெரியும். அதில் 20வது வசனத்தில் சொல்கிறாரு, மறைநூறிஞர் பரிசேயர் இவர்களுடைய நெறியை காட்டிலும் உங்களுடைய நெறி சிறந்ததாய். நம்மக்கிட்ட சொல்கிறார். இப்போ நம்ம குருக்கள்னு சொல்கிறோம் இல்லையா? குருக்கள், லேவியர்கள், ஊழியர்கள், இவர்களை காட்டிலும் உங்களுடைய நெறி சிறந்ததாக இருக்கட்டும். மத்தேயு புத்தகம் 23 அதிகாரம் ஃபுல்லாக தான் சொல்கிறார். பரிசேயரே உங்களுக்கு, மறைநூல் அறிஞரே, அவர்கள் சொல்லுவார்கள், ஆனால் அவர்கள் சொல்லுவதை நீங்கள் செய்யுங்கள், ஆனால் அவர்கள் செய்வதை நீங்கள் பின்பற்றாது. அவர்களிடத்தில் திறவுகோல் உண்டு, அவர்களும் உள்ளே நுழைய மாட்டார்கள், அடுத்தவனும் உள்ள. நீ அவங்கள பார்க்காத. குருக்களே இப்படி, ஊழியனே அப்படி, அவரை காட்டிலும் முன்னேறி. அப்பத்தான் சொல்லுறார். இதில் ஒருத்தனாலே முடியாது. சொல்லுறார், கொலை செய்யாதே என்று சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், நானோ உங்களுக்கு சொல்லுகிறேன், சொந்த சகோதர சகோதரியை வெறுப்பவன் கொலையாளி. எத்தனை பேர் நான் கொலை செய்யவில்லை என்று சொல்ல முடியும்? இங்க இருக்கு ஆண்டவர் சொல்றது. இருதயம் வெளியில இல்லை. கத்தி கொண்டு போகல, கம்பு கொண்டு போகல, அருவாள் எடுக்கல, ஒருத்தரையும் கொல்லவில்லை. நான் கொலையாளியா? வெறுப்பவன். எத்தனை பேர் இதில் நான் இல்லை என்று சொல்லுவீர்கள்? கொலை செய்யாதே. கீழே அடுத்தால வருது. இப்போ அதே இதில் 27 நினைக்கிறேன், அந்த வசனத்தில் விபச்சாரம் செய்யாதே என்று சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன், நானோ உங்களுக்கு சொல்லுகிறேன், எவனொருவன், அதில் எவளொருவள் யாராக இருந்தாலும் சரிதான், இன்னொருவனை இச்சையுடன், கண்ணில் வந்துருச்சு, இருதயத்துக்குள்ளே வந்துருச்சு. இருதயத்தில் பாவம் செய்தால் முடிந்து போயிற்று பாவம். நீ உடலோடு ஒன்றாகி இருக்க வேண்டும் என்று அல்ல, இருதயத்தில் ஒரு நினைப்பு வந்து விட்டதா, இவனோடு இருந்தால், இவனை திருமணம் செய்திருந்தால், இவனோடு இருந்தால் எப்படி விபச்சாரம் செய்தாயிற்று. எத்தனை பேர் தப்பிப்பீர்கள் இதிலிருந்து? நான் விபச்சாரம் செய்யவில்லை என்று. தேவன் சொல்ல, இருதயம். நாம் தேவன் தங்கும் தெளிவாய் பேசுகிறது வசனம். எங்க இருக்குது? 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 16-17. கரங்களை தட்டி நாம் பாடுவோம். தேவாதி தேவன் தினம்தோறும் தங்கும் தேவாலயம் நானே. உற்சாகமா, தேவாதி தேவன் தினம்தோறும் தங்கும் தேவாலயம் நானே. ஆவியான தேவன் அச்சாரமானார், அதிசயம் அதிசயமே. தேவாதி தேவன் தேவாலயம் நானே. ஆவியான தேவன் அச்சாரமானார், குதூகலம் கொண்டாட்டமே. என் இயேசுவின் சன்னிதானத்தில் ஆனந்தம் ஆனந்தமே. என் நண்பரின் திருப்பாதத்தில் ஆனந்தம் ஆனந்தமே. என் நண்பரின் திருப்பாதத்தில். லூக்கா நற்செய்தியில் 10வது அதிகாரத்தில் 25 முதல் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அங்கே ஒரு திருச்சொட்ட வல்லுனர் வந்து கேட்குறார், எப்படி நிலை வாழ்வு போக என்ன உண்டு?
அப்போ அவர் கற்பனைகளை என்ன செய், கடைபிடின்னு சொன்ன உடனே அவர் 2 கற்பனைகளாய் சொல்லுகிறார், உன்னை நேசிப்பது போல. அப்போ அந்த ஆள் கேட்குறாரு, என் அயலான் யார்? தெரியாத மாதிரி தன்னை நல்லவன் என்று காட்டிக்கொள்ள என்னுடைய அயலான் யார்? ஒரு வசனம் இருக்கிறது, இதை இப்படி இந்த கதையை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. யாக்கோபு புத்தகம், அதான் 1வது அதிகாரத்தின் கடைசி வசனம் 27 நினைக்கிறேன். எடுங்க, யாக்கோபு புத்தகம் 1வது அதிகாரம் 27வது வசனம். மாசற்றதுமான சமய வாழ்வு என்றால் நாம் என்ன சமயத்தை சார்ந்தவர்கள்? அப்ப கிறிஸ்தவ வாழ்வு என்னது என்றால், அதுதான், அதாவது அனாதைகளுக்கும் கைம்பெண்களுக்கும் என்ன செய்ய வேண்டும்? உதவ வேண்டும்னு போட்டிருக்கு. இது கிறிஸ்தவ வாழ்வுக்கு, அது அவங்கவுங்க சமயம் சொல்கிறாங்க. நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறோம். தேவன் கிறிஸ்துவ மதத்தை பரப்ப வரவில்லை, அவர் வழிகாட்டவே வந்தார். வழியையே தான் என்று சொன்னார். நானே வழி. வேறு எந்த சமயமும் நான் வழி என்று சொல்லவில்லை. அதைத்தான் நான் ரொம்ப கிறிஸ்துவ நினைப்பேன். இவர் ஒருவர் மாத்திரம்தான் நானே வழி, என் வழியா என்று ஒருவனும் பரமதந்தையிடம் போய். அவங்கெல்லாம் சில மார்க்கங்களை சொன்னார்கள். இப்படி ஒரு மார்க்கம் உண்டு, இந்த மார்க்கங்களில் போனால் நீங்கள் நிலைவாழ்வை பெற்றுக்கொள்ளலாம். தேவனிடத்தில் போ. என் கர்த்தரோ துணிச்சலுடன் சொன்னார், நானே வழி, என் வழியா என்று ஒருவனும் ஏமாந்து போகாதிருங்கள். அவரே வழி, இயேசுவே என் வழி. யோவான் நற்செய்தி 14:6 இது சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால தானே கிறிஸ்து தேவன். அல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர். எத்தனை பேர் சொல்லுங்க பார்க்கலாம்? இயேசுவே ஒருவரே கர்த்தர், கர்த்தாதி கர்த்தர் அவரே. நமக்காக ஒரு மகவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய தோள் மேல் நம்முடைய கர்த்தத்துவம் இருக்கு. அவர் ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன் இருக்கிறதா இல்லையா? எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியவன். அவர் மார்க்கங்களை சொல்லிக் கொண்டு வரவில்லை, நானே வழி என்றார். இதைவிட வேறு என்ன சான்று வர வேண்டும்? நமக்காக தன்னுடைய உயிரை ஒருவரும் அப்படி கிடையாது. இன்னைக்கு உள்ள தாயன்பையெல்லாம் நிறைய பார்த்துட்டேங்க. கணவன் பிரிந்திருந்தாலோ அல்லது சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளிலோ இன்னொருடைய அன்பு கொஞ்சம் தோள் சாய கிடைத்து விட்டால் பெற்ற பிள்ளையை கொன்று போடுகிற அளவுக்கு தாய் பெற்ற பிள்ளையை மறப்பாளோ? மறக்க முடியாது. குழந்தைக்கு ஒண்ணுமே தெரியாது. அது நேரத்தை பார்த்து பார்த்து பார்த்து, பசி இவ்வளவு நேரம் ஆச்சு, அது குழந்தை அழல, நான் எடுத்து கொடுக்கணும். தாய், அப்படிப்பட்ட தாய் கூட ஒரு கட்டத்தில் மறந்து போகிறான், பெற்றெடுத்து குப்பையில் வீசுகிறான். அவர் சொல்லுகிறார், அதை காட்டிலும் ஜீவனை கொடுக்கிற தேவன் அல்லவா. யாருக்காக? நமக்காக, நாம் வாழ்வர. அதாங்க அவர் சொல்றார், உங்களுக்காக நான் உயிரையே கொடுத்தேன், ஆதலால் அன்பு இன்னதென்று விளங்க பண்ணினேன். கடவுள் அன்பாயிருக்கிறார். யோவான் நற்செய்தி அதுலேயும் சொல்லப்பட்டிருக்கு. யோவான் எழுதிய திருமுகத்தில் 4வது அதிகாரம் 8-16 2 வசனங்களிலும் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் அன்பாய். அன்பே கடவுள் அல்ல, அது மனுஷன் சொல்கிறது. இனி சொல்லாதீங்க. அன்பெல்லாம் ஒன்று. தேவன் எப்படி இருக்கிறார்? அன்பாய் இருக்கிறார். நான் காட்டுற அன்பெல்லாம் கடவுளாக முடியாது. பல குறைகள் உண்டு. பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அதையே எத்தனை பேர் செய்கிறோங்க? ஒரு இடத்துல போய் நிற்கிறீங்க, எனக்கு இப்படி சொந்த வீட்டிலேயே எதிர்பார்க்குறோம். எனக்கு மருமகனுக்குற மரியாதை, மகளுக்குள்ள மரியாதை, மூத்த மகளுக்குள்ள மரியாதை நீ மற்றவர்களுக்கு கொடுக்கிறீர்களா? இந்த ஒத்த வார்த்தை பொன்மொழி. இந்த ஒத்த வார்த்தையை கடைபிடிச்சிங்கன்னா என்ன வரவே வராது, பாவமே வர. இதான் நம் இயேசு கிறிஸ்து நமக்கு சொன்னது. பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் அதையே நீங்களும் மற்றவர்களுக்கு. ஒவ்வொரு இடத்துல இருந்து பார்க்கணும், நான் இதுல இருந்தா என்ன செய்வேன்,
அதை அவங்களுக்கு செய்யணும். சரிங்களா? இந்த ஒரு வசனத்தை நீங்கள் கடைபிடித்தாலே உலகத்தில் நம்ம பாவமே வர. இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ? உட்கார்ந்து கரங்களை தட்டி மறந்திடுவாயோ? மனித பண்பிருந்தார் இயேசுவின் அன்பை. அலைகடலை வீழ் பரந்த பேரன்பு, அன்னை மாறன்பல் திரையிடும் அன்பு, மலை போல் எழுந்தென் வளைத்திடும் அன்பு, மலை போல் எழுந்தென்னை வளைத்திடும் அன்பு, சிலையன பிரமையில் நிறுத்திடும் அன்பு. இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ? மறந்திடுவாயோ? மனித பண்பிருந்தார் இயேசுவின் அன்பை. மறந்திடாதிருக்க சிலுவையிலே அவர், மறந்திடாதிருக்க சிலுவையிலே மரித்து தொங்கிடும் காட்சி மனதில் நில்லாதோ? இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ? மறந்திடுவாயோ? மனித பண்பிருந்தார் இயேசுவின் அன்பை. இது வெறும் பாடலா போயிடாம, பாடல் நல்லா பாடும், பாடல் பாடலாய் போகாதபடி கிறிஸ்துவின் அன்பு இன்னதென்று. நாங்கள் நிறைய பணம் சேர்த்து வண்டி பிடித்து அனாதைகளுக்கும் கைம்பெண்களுக்கும் வேறு ஊர்களுக்கு கொண்டு போய் கொடுத்து சாப்பிடுவோம். ஆனால் என் சொந்த சகோதரன் சகோதரி ஒன்றுமில்லாமையில் இருக்கையில் கையேந்திய நேரம் யாருக்கு கொடுத்தாலும் கொடுப்பேன் சிஸ்டர். என் அண்ணனுக்கு கொடுக்க மாட்டேன், ஏன் தம்பிக்கு கொடுக்க மாட்டேன். எத்தனை பேர் சில காசுக்காக உள்ளே வந்து விட்டு திரும்பி போகிற பிள்ளைகள். கணவன் ஃபாரினுக்கு போகிறான், இங்கே ஒன்றுமே இல்லை, எல்லாருக்கும் ஃபாரினில் செட் ஆகிடுறதில்ல. ஒரு சகோதரி 3 முறை தன் கணவனை அனுப்பினாள், ஒன்றுமில்லாமல். அவள் சொன்னா, எல்லாம் சொந்தமும் இருக்குது பந்தமும் இருக்குது சிஸ்டர். 2 பெண் பிள்ளைகள் வீட்டில் வச்சுட்டு சாப்பாட்டுக்கு 10 ரூபாய். அந்த நாட்களில் நான் சொல்கிறது 15-20 வருஷங்களுக்கு முன்னால் 10 ரூபாய் இல்லை. யாருமே என்னன்னு கேட்கல. என்ன செய்வாளாம், ரேஷனில் உள்ள சாதத்தை வடிச்சிட்டு நைட்டில் சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணுவாளாம் தெரியுமா? வத்தல் இருக்கா இல்லையா, அந்த புளி கரைச்சி சேர்த்துட்டு அந்த வத்தலை பீச்சி போட்டு சாப்பிடுவாளாம். பிள்ளைகளுக்கு அதை தனியாக எடுத்து கொடுத்துட்டு இவ அதை சாப்பிட்டு சாப்பிட்டு குடல் என்ன ஆயிட்டு காந்ததுங்கிறா. ஒருவரும் இல்லாமல் இல்லை. அயலான் யார்? ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ ஒருவன் எரிகோவிலிருந்து எருசலேமுக்கு புறப்பட்டான். அந்த வழிப்பாதை மலைப்பாதையாய் திருடர்களும் கள்வர்களும் வருகிற பாதையாய் இருந்தது. அங்கே ஒருவன் திருடன் கையில் அகப்பட்டு கொண்டார். அவனை அவர்கள் என்ன செய்தார்கள்? அவன் இடத்தின்றதெல்லாம் பறித்து ஆடையை முறிந்து கொண்டு அவனை குற்றுயிராக்கி போட்டுவிட்டு போனார். அந்த வழியே குரு ஒருவர் வந்தார். அவனை கண்டு அவர் ஒதுங்கி போனார். அதே தேவனுடைய ஆலயத்தில் அவன் உள்ளே சன்னிதானத்துக்குள் வருகிறவன் லேவியனோ வெளியிலிருந்து தேவனுக்கு பணி செய்கிறவன். அவரும் வந்தார். அவரும் ஓரம் கட்டி போனார். அவர்களுக்கு சட்டம் இடம் கொடுக்கவில்லை. அந்த இரத்தத்தை அந்த குற்றுயிராய் கிடக்கிறவரை தொட்டால் கையில் தீட்டு என்று. ஆதலால் இதோடு ஆலயத்திற்கு போக முடியாது. ஆதலால் சட்டம் சொல்லுவதனால் அவன் தொடவில்லை, போய்விட்டான். 3வது ஒருவன் வந்தான். இவன் அவனை தொட்டால் தீட்டு, சமாரியர்கள் அவர்களை தொடக்கூடாது. ஆதலால் அவனோ அதை பார்க்கவில்லை. விழுந்து கிடக்கிறவன் யூதன் என்று அவன் பார்க்கவில்லை. அவன் வந்தான், தன்னுடைய வாகனத்திலிருந்து இறங்கினான். குற்றுயிராய் கிடக்கிறவன் தன்னுடைய ஃபஸ்ட் எய்டு அவங்கக்கிட்ட என்னெல்லாம் இருந்ததோ அதையெல்லாம் வைத்து அந்த காயங்களை எல்லாம் ஆற்றி அதில் எண்ணெயும் ரசமும் வார்த்து அதை கட்டி முதலுதவி செய்து அவனுக்கு ஆடை அணிவித்து, ஆடையையும் உரிந்து கொண்டு போகிறாங்கன்னா எப்படி? குற்றுயிராக்கியாச்சு. நான் கேட்டேன், ஒரு முறை சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஆடை இருந்தால் ஒருத்தன் தவழ்ந்து தவழ்ந்து போயாவது அடுத்தவங்ககிட்ட என்ன செஞ்சிடலாம், போயிடலாம். ஆடையையும் எடுத்து கொண்டார்கள். இவனோ
அவனை தன்னுடைய வாகனத்தில் ஏற்றிக்கொண்டு அவன் தொடக்கூடாது. தீட்டுப்பட்டவன் பாளையத்திற்கு வெளியே இருக்க வேண்டும். அவன் அதை பார்க்க மனிதன் என் சாயலாய் அவனும் படைக்கப்பட்டவன் கண்டான். அவனை வாகனத்தில் ஏற்றினான், சாவடியில் கொண்டு விட்டான். இதோ என்னிடத்தில் இருப்பது இவ்வளவுதான், இதை தருகிறேன், இவனை கவனித்துக் கொள்ளுங்கள், நான் மீண்டும் வரும்பொழுது உங்களுக்கு தருகிறேன் என்றான். இப்பொழுது இயேசு கேட்கிறார், யார் உனக்கு அயலாம்? தேவையில் உழல்கிற ஒவ்வொருவருமே நமக்கு அயலாம். நன்மை செய்ய முடிந்திருந்தும் செய்யாதிருந்தால் பாவம். தொடக்க நூல் சொல்லுகிறது 4:7. அந்த காயினை பார்த்து இவன் சினம் கொள்ளுகிறான். காயினை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், ஏன் உன் முகம் வாடி இருக்கிறது? நன்மை செய்தால் நீ மேன்மையடையவாய் அல்லவா? நீ அடுத்தால என்ன வரணும்? எதிர்ப்பதம் என்ன? நீ நன்மை செய்தால் மேன்மையடைவாய். அப்போ என்ன சொல்லியிருக்கணும் அடுத்தாப்புல? தீமை செய்தால். அங்கே அந்த வார்த்தையே வரலைங்க. தீமைங்கிற பேரை நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் உன்மேல் வேட்கை கொண்டு உன் வாசலில் படுத்து கிடக்கும். அதுவே வந்து வாசல்ல படுத்து, நான் நன்மை செய்யலை, எனக்கு முடியுது, அதுவும் பாவம், எனக்கு முடியும், செய்யவில்லை. குருவும் லேவியரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், பரிசேயரே, வெளிவேடக்காரரே, உங்களுக்கு இவர்கள் நெறியை கர்த்தர் சொல்லுகிறார், நீ அந்த மகனுக்கு உதவி செய்துவிட்டு ஆலயத்திற்கு வந்திருந்தால் உனக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை. இது ஒரு வசனமே இருக்கிறது, எடுங்க. கலாத்தியர் புத்தகம் 5வது அதிகாரம், சீக்கிரமாக. கலாத்தியர் புத்தகம் 5வது அதிகாரம் 22, 23. எப்படி என்ன போட்டிருக்கு? இவை உள்ள இடத்தில் சட்டமே கிடையாதுப்பா. சட்டம் யாருக்காக? நமக்காக. யோசிச்சு பாருங்க. இவை உள்ள இடத்தில் சட்டத்திற்கு இடமில்லை. எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம், தாயும் தகப்பனும் நோய்வாய்ப்பட்டு மரித்து போனார்கள். ஒரு பாட்டிமா இருந்தாங்க. அப்போது எனக்கு 15 வயது தான் இருக்கும். இந்த சம்பவம் இன்றளவும் எனக்கு மறக்கவில்லை. இந்த 57 வயது ஆகிறது. 15 வயதில் என் தாய் வீட்டில் இருந்த பொழுது, அப்போ எனக்கு அந்த ரோட் சைடு, இப்போ எங்கள் வீட்டில் கடையெல்லாம் ஃப்ரண்டில் கட்டிட்டாங்க. அப்போ ஸ்பேஸ் ஃப்ரண்டில் இருக்கும். அப்போ நாங்கள் வீட்டுக்குள்ளே நின்னாலே இங்கே ரோடு தெரியும். வீட்டு பக்கத்தில் தான் மெடிக்கல் காலேஜ். அப்போ மெடிக்கல் காலேஜில் டிபி ஹாஸ்பிட்டல். அப்போது மார்னிங் ஒரு குடும்பம், அங்கே வந்து இந்த பாட்டிமா தாயும் தகப்பனும் மரித்து போனால் இவங்க கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. பிள்ளைகள் நல்லா படிக்கிற பிள்ளைகள். சிறுவன் ஒருவன், அவனுக்கு எத்தனை 4 வயசு இருக்குமான்னு நினைக்கிறேன், அவ்வளவுதான் இருப்பான். பெரியவன் அப்பொழுது 10ஆம் வகுப்பு படித்து முடித்திருந்தான். 10ஆம் வகுப்பு அந்த நேரத்தில் அவன் 10ஆம் வகுப்பு படிக்கிறான். அடுத்த பையன் சின்னவன் 4 வயது தான் இருக்கும். இப்போ என்ன பண்ணாங்க தெரியுமா? அந்த பாட்டிமா அதிகாலையில் எழுந்து அந்த டிபி ஹாஸ்பிட்டல் கொண்டு வர்ற மாதிரி இட்லியும் சட்னி சாம்பார் ரெடி பண்ணுறாங்க. ரெடி பண்ணி காலையில் கிட்டத்தட்ட 5:45 6 மணிக்கு அந்த ரோடு வழியாக தான் நான் அதிகமான நாட்கள் இதை பார்ப்பேன். அன்றும் என் கண்களில் கண்ணீர் உண்டு. அதில் மூத்தவன் போக மாட்டான். இந்த பாட்டிமா கூட இந்த 2 பேரும், ஏன்னா அவன் படிக்கிறதுக்காக 11th 12th அப்போ படிக்க ஆரம்பிக்கணும். அவன் டியூஷன் அது இதுன்னு அனுப்புனாங்க. நல்லா படிக்கிற பையன். அப்போ இவங்க என்ன பண்ணாங்க, அந்த பாட்டிமா இட்லி எடுத்துக்கும், அந்த அடுத்த பையன் அப்படி சாம்பார் எடுத்துக்குவான். அந்த குட்டி பையன் அவனாலே இயலாது, அதில் சட்னி எடுத்துக்குவான். அதிகாலையில் 6 மணிக்கு முன்னால் டிவி ஹாஸ் போயிட்டு அப்படியே மறுபடியும் நடந்து வருவார். காலங்கள் ஓடின. அவன் 11th 12th படித்தான். படித்து முடித்தவன் நல்ல மதிப்பெண்கள் எடுத்தான். அவனுக்கு இன்ஜினியரிங், அப்போ இன்ஜினியரிங், இப்போ உள்ள இன்ஜினியரிங் படித்தான். நல்ல வேலை கிடைத்தது. போனான். திருமணமும் ஆனது. அன்று போன மனைவி பாருங்கள், 2 பிள்ளைகளும் கொத்த வேலைக்கும் டைல்ஸ் வேலைக்கும் போகிறது. இந்த 2 பிள்ளைகளும் நல்லா படிக்கிற பிள்ளை, நன்றாக படிக்கிற
படிப்பை இழந்தார்கள். அண்ணனுக்காக, சொந்த அண்ணனுக்காக படிப்பை இழந்து அவனை படிக்க வைக்க அந்த பிஞ்சு கை அந்த வெயிட்டை தூக்கி கொண்டு போன. இன்று அவன் டைல்ஸ் போட போகிறான். அவனுக்கு படிப்பு இருந்தால் வந்த மனைவி கூட்டி கொண்டு போய்விட்டான். ஒரு அவசரத்துக்கு கூட அந்த வீட்டுக்கு வருவதில்லை. என்ன காண்கிறீர்கள்? இன்றும் காண்கிறேன். வளர்ந்து விட்டார்கள். என்ன சம்பாதித்தேன்? உடன் பிறந்தவன் என்ன என்றே கேட்கவில்லை. எப்படி இருக்கிறீர்கள்? அந்த பாட்டிமா மறித்துட்டாங்க. அந்த வீடெல்லாம் கொடுத்த 2 பிள்ளைகள் வாடகை வீட்டில் இருக்கு. நம் அன்பு எங்கே இருக்கிறது? அன்பு இருக்கிற இடத்தில் சட்டத்திற்கு எந்த சட்டமும் செல்லாது. எப்படி இருக்கிறீங்க? கவனிக்கவில்லை. அன்பு இன்னதென்று கிறிஸ்து விளங்க பண்ணினார். தேவையில் உழல்வோருக்கு, என் சொந்த சகோதர சகோதரி இப்படி தேவையில் உழலும் பொழுது நான் அநாதைகளுக்கும் கைம்பெண்களுக்கும் செய்துவிட்டு அது நல்ல சமய வாழ்வு என்று சொன்னால் போய் கொலை. எத்தனை பேர் 500 ரூபாயை கேட்டுட்டு உள்ள போனான். அண்ணன் போய் எடுத்துன்னு வரேன்னு போகிறான். திருப்பி வரும் பொழுது இல்லைங்கிறான். ஏன்? உள்ளே இருக்கிற மனைவி கொடுக்க வேண்டாம் என்கிறான். நான் வழி இல்லாமத்தானே போய் கேட்டேன். என்னை இப்படி சொல்லிட்டானே, நொந்து நொந்து சாகுறாளே, நித்தம் நினைத்து சாகுறாளே, நான் போயிருக்க மாட்டேனே, கையேந்தி விட்டேனே, இல்லை என்று சொன்னானே, எடுத்து வருகிறேன் என்றவன். இன்னைக்கு 500 ரூபாய் சாதாரணம். வசதியான அண்ணனிடத்தில் தானே போனாள். இன்றைக்கி நம்ம பிள்ளைகள் பாக்கெட் மணியே என்ன வச்சுருக்காங்க? குட்டி பையனே 500 ரூபா வைக்கிறான். இப்படி சம்பாதித்து என்ன செய்வீர்கள்? என்கிட்ட நேரடியாக சொல்கிறாங்க, சொந்த யாருக்கு வேணால் கொடுப்பேன் சிஸ்டர், கொடுக்க மாட்டேன். என் அண்ணன் தம்பிக்கு, என் அக்கா தங்கைக்கு கொடுக்க மாட்டேன். காயினை போல நீ நன்மை செய்யாவிட்டால் பாவம் உன்மேல் வேட்கை கொண்டு உன் வாசலில் படுத்திருக்கும். அதை மேற்கொள்ளுவது கடினம். காயின் செஞ்சிட்டான். அப்படி சொல்றான். நான் ஆவியின் கனியோ, அதில் முதலாவது அன்பு என்ன? அன்பு. கனிகளோ அல்ல. 9 கனிகள் என்பது தவறு. நீங்க எந்த டிரான்ஸ்லேஷன்ல போய் பார்த்தாலும் ஆவியின் கனி ஒரே கனி. ஒரு ஆப்பிள் இருந்தா அதை 9 நீங்க கட் பண்ணீங்கன்னா 9 குணங்கள் ஒரே ஆப்பிளுக்குள். அதுதான் அர்த்தம். அந்த அன்பு தலையோங்கி நிற்கிறது. மிகச்சிறந்த நெறி. நீங்கள் 1 கொரிந்தியர் 13 அதிகமாக திருமண நாட்களில், திருமண விழாக்களில் உள்ள பூசைகளில் இதை வாசிக்கிறோம். 13 அதிகாரத்தில் 13 வசனங்கள் தான் உண்டு. அந்த 12வது அதிகாரத்தின் கடைசி வசனத்தில் பவுலடிகள் சொல்லுவார், உலகத்திலேயே மிக தலை சிறந்த நெறி ஒன்றை உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது என்ன நெறி? அன்பு நெறி. அன்பு இருக்கிற இடத்தில் திருச்சட்டத்திற்கு இடமில்லை. சட்டம் தடுத்தால் கூட அன்பினால் நான் ஒரு காரியத்தை செய்வேன் என்றால் மிகச்சிறந்ததாயிருக்கும். கொஞ்ச நாளாகவே எனக்கு தொண்டை 1 மாதமாகவே செய்து கொடுத்தா அவ்வளோதான். திரும்ப 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 எல்லாரும் சேர்ந்து இந்த வார்த்தைகளை பாடலாக பாடுவோம். அந்த 1 கொரிந்தியர் 13 கரங்களை தட்டி கண்களை மூடி நீங்கள் பாடுங்க, உணர்ந்து பாடுங்க. பல பல பாஷை படித்தறிந்தாலும் கலகலவென்னும் கைமணியாமே. பல பல பாஷை படித்தறிந்தாலும் கலகலவென்னும் கைமணியாமே. அன்பே பிரதானம் சகோதர, அன்பே பிரதானம், அன்பே பிரதானம் சகோதர, அன்பே பிரதானம். துணிவுடன் உடலை சுடக் கொடுத்தாலும் பணிய அன்பில்லா பயனதில் இல்லை. துணிவுடன் உடலை சுடக் கொடுத்தாலும் பணிய அன்பில்லா பயனதில் இல்லை. அன்பே பிரதானம் சகோதர, அன்பே பிரதானம். என்
அன்பில்லையா அதில் பயனில்லை. என் பொருள் யாவும் ஈந்தளித்தாலும் அன்பில்லையானா அதில் பயனில்லை. அன்பே பிரதானம் சகோதர பிரதானம். சகலமும் தாங்கும் சகலமும் நம்பும் மிகைப்படவென்றும் மேன்மை பெற்றோங்கும். சகலமும் தாங்கும் சகலமும் நம்பும் மிகைப்படவென்றும் மேன்மை பெற்றோங்கும். அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம். எனக்குரிய யாவற்றையும் இந்தளிக்க காணிக்கை பட்டியலே கொண்டு போட்டால் அன்பில்லையானா உலகத்தின் பல மொழிகளை நான் அறிந்திருந்தால் அன்பில்லையானா துணிவுடன் உடலை சுட கொடுக்கிற அளவுக்கு பழைய நாட்களில் என் வயது உள்ளவர்களுக்கு தெரியும். அப்போலாம் இல்லை உடன்கட்டை ஏறுதல் இல்லையா? எப்படி ஏறுவாங்க? எதுக்காக அது உடன்கட்டை ஏறுதல்? இப்போ அதெல்லாம் ஹிஸ்ட்ரியெல்லாம் எடுக்க முடியாது. கொஞ்சம் சீக்கிரமாக உடன்கட்டை ஏறுதல் என்ன? கட்டையில் போவான்னு சொல்கிறாங்க இல்லையா? உடன் அந்த கட்டையில் ஏறுதல். யார் ஏறுவா? இதெல்லாம் சொல்லணுமா உங்களுக்கு? கணவன் மரித்து போனால் மனைவி கூடவே என்ன செய்ய வேண்டும்? சாக வேண்டும். அந்த சிதையில் தான் அன்று என்ன செய்வார்கள்? எரிப்பார்கள். இந்த மனைவியை என்ன செய்வார்கள்? அதில் சில மனைவிகள் உண்டு, இளம் பெண்கள் கூட. ஏன்னா அந்த நாட்கள் இப்போ ரீசெண்டாக 2 வருஷத்துக்கு முன்னால் ஒரு சகோதரி, அவங்களுக்கு 70 வயசு, அவங்க என்கிட்ட சொல்கிறாங்க, நேற்று ஒரு பொருள் வாங்கி வைக்க மறந்துட்டேன்னு பிள்ளை அன்னைக்கு வந்துட்டாங்க. பிள்ளைக்கு எனக்கு அதை காலையில் கொடுக்க முடியல. ஏன்? பக்கத்தில் 4 வீடு தள்ளி தானே கடை இருக்குது, போய் காலையில் வாங்க வேண்டும். காலையில் நான் போனால் அவன் ஒரு மாதிரி பார்க்குறானே, உனக்கு வேறு நேரம் இல்லையான்னு கேட்குறானே. காலையில் கோயிலுக்கு புறப்பட்டு போகிறாங்க பக்கத்து வீட்டில் உள்ளவங்க, வியாபாரத்துக்கு வர்றவன் அவள் விதவை என்பதா உனக்கு வேற நேரம் இல்லையா? ஆலயத்திற்கு திருப்பலிக்கு போகிறவளை பார்த்து சகோதரன் கேட்கிறான், உனக்கு வேற நேரம் கிடைக்கலையா? இந்த பெண் அவங்க சொல்றாங்க, கடையில் போய் நான் தரமாட்டேங்கிறேன். விதவை. அப்போ ஒரு காலத்தில் எப்படி இருக்கும்? அந்த சமுதாயங்களில் எப்படி பெண்ணினுடைய கணவன் மரித்து போனால் அவ்வளவுதான், அவளை ராசி கட்டவள் என்று கொன்று சொல்லியே கொன்று. அதனால் சில மற்றபடி பெண்ணை இப்படி தீக்குள்ளே கொண்டு போடணும்னா என்ன செய்வாங்களாம்? தூக்கி கொண்டு தான் என்ன செய்யணும்? போடணும். அவங்க அப்படி போக முடியாது, அவங்களுக்கு அந்த அளவுக்கு துணிச்சல். ஆனால் சில பெண்கள் என்ன செய்வார்களாம் தெரியுமா? இதன் பிறகு உயிர் வாழ்ந்து அனுபவிக்கிற கொடுமையை விட அதோடாதாக சிதையில் போய்விடுவது நல்லதென்று தானே துணிந்து போய் விழுவார்களாம் பெண்கள். துணிவுடன் உடலை சுட கொடுத்தாலும் பணிய அன்பில்லா பயனதில். அப்படி நீங்க தைரியமாய் சிதைக்குள் அந்த தீக்குள் நான் இறங்க தைரியம் இருந்தாலும் கூட எனக்குள் அன்பில்லையான என் வீரமெல்லாம் ஒன்றுமில்லை. கடைசியாக அந்த வசனம் அது 13:7 வரும். சகலமும் தாங்கும் சகலமும் நம்பும் மிகைப்பட என்றும் நினைவற்றும். என் கணவன் சொல்லுவது போய் தெரிகிறது. நான் இருந்து வழக்காடினான், அது நாள் முழுவதும் என்ன வருகிறது? சண்டை. அதிலும் குறிப்பாக இந்த தூயாவியானோர் உள்ள இருக்கும் பொழுது தெளிவாக உணர்த்துகிறார். அவன் வஞ்சிக்கிறான், பொய் சொல்லுகிறான். ஆனாலும் நான் நம்புகிறேன். ஏன் தெரியுமா? விதண்டாவாதம் பண்ணி நாள் முழுவதும் சமாதானம் குலைகிறேன். நான் நம்புகிறேன் என் கணவனை. இதற்காக சண்டை வேண்டாம். சகலமும் தாங்கும் சகலமும் நம்பும் மிகைப்படவென்றும் மேன்மை பெற்றும் நம்புகிறேன். தெரிந்தும் நம்புகிறேன். என் சகோதரன் குற்றம் செய்கிறான், பொய் சொல்லுகிறான், நான் தாங்குகிறேன். அன்பு மேலோங்கி இருக்கிறது. இந்த அன்பைத்தாங்க எதிர்பார்க்கிறார் ஆண்டவர். எத்தனை பேர் இந்த அன்புல இருக்கிறீங்க? சொத்துக்களில் சண்டை. எனக்கு தெரிந்த ஒரு பெரிய குடும்பம் பாருங்க, 3 லேடிஸும் லெக்சரர்ஸ், இப்போ ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. 1.5 லட்ச ரூபா வாங்கினாங்க அந்த நாட்களில். 3 பேருமே லெக்சரர்ஸ். ஒரு அண்ணன் மட்டும் ஸ்கூலில் ஹெட்மாஸ்டராக இருந்தார். பின்ன மூத்த அண்ணா ஒன்றுமே இல்லை,
அவர் கூலி வேலைப்பறமா. அப்புறம் அந்த பெண்ணுக்கு வெளியிலேருந்து தான் பெண் எடுத்தாங்க. இறுதியில் ஒரு தம்பி, அவருக்கும் சரியான படிப்பில்லை, வேலை இல்லை. இந்த 3 பெண்களும் ஒரு பெரிய வீடு, 10 சென்ட் நிலம் இருக்கிறது. இன்றைக்கும் அது எழுதி தாய் தகப்பன் மரித்து வருஷங்கள் ஆயிற்று. இன்னும் சண்டை நடக்கிறது கோர்ட். யாரும் கையெழுத்து போட பெண்களுக்கு மனமில்லை. நல்லா சம்பாதிக்கிறாங்க 3 சகோதரிகள். பிள்ளைகள் நான் வீட்டில் 4 பேர்னா 5 பேர்னா 6 பேருமே சம்பாதிக்கிறாங்க லட்சக்கணக்கில். ஐடியில் எனக்கு பங்கு வேண்டும். இன்றளவும் பிரிக்க முடியவில்லை. கீழே உள்ளவன் ஒன்றும் இல்லை, கூலி விலைக்கு போகிறார்கள். மூத்தவனோ சாப்பாடு இல்லாமல் ஒரு நாள் செத்து போயிட்டான். மனைவியானவள் சொந்த ஊருக்கு ஓடிட்டா. என்ன செய்ய போறீங்க? கண் முன்னே காண்கிறேன். அனாதைகளுக்கு கடப்ப. அதில் ஒரு சகோதரி சொன்னாங்க, என்கிட்ட சொல்கிறாங்க, உன்ன மாதிரி நான் ரிட்டையர்ட் ஆன பிறகு இந்த மாதிரி ஊழியம் செய்வேன். சொந்த சகோதரி சாப்பாட்டுக்கு வெளியில் கூலி வேலை. எப்படிங்க சகோதரன் சொல்லுவீங்க? எங்கே கொண்டு போக போகிறீங்க? 200 பவுன் 300 பவுனை வச்சு எங்கே கொண்டு போக போகிறீங்க? சின்னவளுக்கு கழுத்தில் ஒன்றும் இல்லை, இழந்து போனாள். பஸ்ஸில் போகும்போது, கூலி வேலைக்கு போகும்போது கொண்டு போயிட்டா. இப்போ தான் 6 மாதத்துக்கு முன்னால் கிடைக்கவில்லை. அவள் பாசி மாலை போட்டிருக்கிறா. 300 பவுனை வச்சு என்ன, பெண் பிள்ளைகளே கிடையாது அவங்களுக்கு. 2 பவுன் செயின் கொடுத்தா என்ன கெட்டு போக போகிறீங்க? விதவிதமா முன்னால் டூப்ளிகேட்டில் வாடி, இப்போ அப்படில இதுலேயே போட்டிருக்காங்க, சாரிக்கு தகுந்தா போல. என்ன முன்பாக என்ன சொல்ல போகிறீங்க? ஊழியம் செஞ்சோன்னா என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என்று கூப்பிடுகிறவர்கள் எனக்கு என் சத்தத்தை கேட்டு கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவன் மாத்திரம். எத்தனை சொல்லணும்? என் அண்ணாலாம் விட்டு கொடுத்தேன். அவங்க 5 பேரில் எது உங்களுக்கு பிடிக்குதோ எடுத்துக்கொள்ளுங்க, பிடிக்காத நாட்டு. ஆபிரகாம் சொன்னார் இல்லையா, ஆதியாம் 13ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அதில் லோத்து ஆபிரகாமோட வந்துடுறார். வந்த உடனே அவங்களுக்கு ஆட்டு மந்தை, ஆபிரகாம் நிமித்தம் ஆண்டவர் யாரையும் ஆசீர்வதிக்கிறாரு? லோத்தை ஆசீர்வதிக்கிறார். ஆட்டு மந்தை மாற்றம் கம்ப்ளீட்டாக பெருகி போயிடுச்சு. நீங்கள் 13 அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா, அப்போ அவங்க வேலைக்காரர்களுக்குள்ளே என்ன வந்துருச்சு? இவங்களுக்குள்ள சண்டை வரல. ஆபிரகாமனுடைய அண்ணன் மகன், ஆரோனுடைய மகன் தான் யார்? லோத்து. ஆனால் சில இடத்துல சகோதரன் போட்டிருக்கோம் இந்த இடத்துல. அப்போ அவர் இவரோடு கூட வந்துட்டார் புறப்பட்டு. அப்போ இவர் சொல்கிறாரு, இவங்க வேலையாட்களுக்குள்ள தான் சண்டை. அப்போது அவர் சொல்கிறாரு, நமக்குள்ளே வேண்டாப்பா சண்டை, 2 பேருக்கும் வந்துருச்சு, இனி எங்கே வந்துடும்? அதனால் நீ என்ன பண்ணு, நம்ம கண்ணு முன்னே அவ்வளவும் பறந்து விரிந்து கிடக்குது, சண்டை வந்துருச்சு. அதனால் நீ என்ன பண்ணு, உனக்கு எங்கே பிடிச்சிருக்கோ, கிழக்க போனால் நான் எங்கே போகிறேன்? மேய்க்க போகிறேன். நீ வடக்க போனால் நான் தைக்க போகிறேன். விட்டு கொடுக்குறாரு. நீ எந்த பக்கம்? அவர் போய் மேலே முகட்டில் நின்று பார்க்குறார். அவருக்கு எகிப்து தேசத்தில், இன்றைக்கி அமெரிக்கா மாதிரி அன்றைக்கி எகிப்து தேசத்தின் வளம். அந்த இஸ்ரேலர்களுக்கு பிரச்சனை பண்ணனா அன்னையோட எகிப்து மடிந்து போனது. அப்போ மேலே போய் பார்த்தா அவருக்கு அது எப்படி தெரிஞ்சுதான், அந்த சோதோம் குமரா பட்டணங்களை பார்த்தா எகிப்தின் வளத்தை போல் தெரிஞ்ச உடனே அவர் அந்த யோர்தான் நதிப்புறத்தில் உள்ள அந்த இடத்தை பார்த்து போகிறார். செழுமை கண்ணுக்கு தெரிகிறது. மேலே நின்று மலைமுகட்டை பார்க்கும்போது அந்த யோர்தான் நதியோரத்தில் உள்ள அந்த பாங்கான செழிப்பான பச்சை பசேல் எகிப்தின் வளம். நான் அங்கே போகிறேன்ட்டு போயிட்டார். ஆபிரகாமோ யாரை நம்பியிருந்தார்? கடவுளை நம்பி. ஆண்டவர் அப்போ தான் சொல்ல, கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும், கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். பாட்டு பாட நேரம் இல்லை, வார்த்தைகள் சொல்லணும். அப்போது ஆபிரகாம் விட்டு கொடுத்தாருங்க. எங்கள் வீட்லேயும் அப்படி தான். இப்போ இது வீடு இங்கே இருக்குது, 10 கடை ஃப்ரண்ட்டில் இருக்குது, 5 வீட்டில் இடத்துல எல்லாருமே எனக்கு அந்த வீடு வேண்டாம், வீடு வேணும். எங்கள் மூத்த அண்ணாவுக்கு வெளியே, அவர் சென்னையில் இருக்கிறார், அவர் ஆனால் விட்டு கொடுத்தார். உங்களுக்கு எது பிடிக்குதோ எடுத்துக்கொள்ளுங்க. கடைசி வீடு தான் எங்கள் அண்ணாவுக்கு. அது கொஞ்சம் இடமும் குறைவு, பழைய வீடு இடிச்சு தான் போகணும். இவங்க எல்லோரும் எங்களுக்கு அதுனா கொஞ்சம் இடமா இருக்குது, அது கொஞ்சம் சுருங்கினதாக இருக்குது, விட்டு கொடுத்தார். நான் என் தகப்பன் எனக்கு கொடுத்த சொத்து கொடுத்தார் முதலாவது. அதுக்கு பிறகு சொன்னார், இன்னும் 2 இடத்துல இருந்தது, அதில் எனக்காகும்னா அந்த நேரத்தில் அவருக்கு ஹெல்ப் பண்ணேன். அவங்க யாரும் ஹெல்ப் பண்ணல, நான் தான் ஜுவல்ஸ் கொடுத்தேன் அந்த இடத்துல. அவருக்கு எங்கள் அம்மா கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அப்போது அந்த நேரத்தில் என்கிட்ட கேட்டார், நான் கொடுத்தேன். அதனால் எங்கள் அப்பா அவளுக்கும் நான் ஒரு பங்கு கொடுப்பேன், 2 ஆனால் என் சகோதரர்கள் தர விருப்பமில்லை. நல்ல சகோதரர்கள் இல்லை என்று சொல்லவே. எனக்கு 5 சகோதரர்கள், நான் ஒரே சகோதரி.
தர விருப்பம் இல்லை. என் அப்பாட்ட போய் கேட்டேன், வேண்டான்னு சொல்கிறாங்க அம்மான்னு. விட்டு கொடுத்தேனுங்க. அதுக்காக நிறைய அடி வாங்கினேன். இன்றையளவும் நான் அடியும் உதவியும் வாங்குவது உண்டு. இன்று அடி இல்லை, அடிக்கிற அளவுக்கு என் உடம்புல சக்தி இல்லை இன்னைக்கு. அதனால் இன்றைக்கும் கர்த்தர் சொன்னார் கொடுத்து விடு என்றார். வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தேன். இன்றளவும் சில வேதனைகளை நான் அனுபவிப்பது உண்டு. கொடுத்து விட்டேன். அதான் ஆபிரகாம் அதே 14வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் லோத்து வாழ்ந்த அந்த சோதம் பட்டணத்தில் அவர் வாழ்கிறாரு. அங்கே அந்த 4-5 பேருன்னு நினைக்கிறேன், 5 எனக்கு டக்குன்னு இதாகுது, 5 அரசர்கள், சுற்றி உள்ள அரசர்கள் சேர்ந்து இந்த சோதோம் நோட்டை என்ன செய்கிறாங்க, கைப்பற்றி கொள்ளுகிறாங்க. சேர்ந்து வந்து பிடிச்சிடுறாங்க. பிடிக்கும்போது லோத்து என்ன செய்கிறாப்புல, எல்லாம் சோதோமும் சேர்ந்து மொத்தம். நீங்கள் இதெல்லாம் வாசிக்கணும். வாசிப்பீங்களா? வாசிச்சா தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அது அத்தனையும் பிடிச்சிட்டு போயிடுறான். கொள்ளை பொருட்களை எல்லாம் கொண்டு பிள்ளைகளையும் எல்லாரையும் கொண்டுட்டு போயிடுறாங்க. பிடிச்சிட்டு போயிடுறான். ஒருத்தன் மட்டும் தப்பி வந்து ஆபிரகாம்கிட்ட சொல்லுறாப்புல, இப்படி உன் தம்பி என்ன பண்ணிட்டான், கொண்டு போயிட்டான். உடனே ஆபிரகாம் என்ன 118 யார் தெரியுமா, பெரிய சேனைகள் எல்லாம் கூட்டிகிட்டு போகல, அவர்கிட்ட பெரிய அடியா அப்படின்னாங்க. அவருடைய வீட்டில் வேலை செஞ்ச 318 பேரை கூட்டின்னு போய் என்ன பண்ணுறாரு, போரிடுறாருங்க. ஆண்டவர் அவருக்கு வெற்றி கொடுக்குறார். அவங்க 5 அரசர்கள், போர் படையில் பாசர்கள் இருந்தவங்க. ஒன்றுமே தெரியாது ஆபிரகாமுக்கு. 318 சாதாரண வீட்டு வேலையாட்களை கொண்டு போய் 5 அரசர்களையும் தோற்கடித்து எல்லாத்தையும் திருப்பி கொண்டு வரார். அப்போ தான் சாலேமின் ராஜா அவர் வாராரு. அப்பமும் ரசமும் மெல்கிசதேக், அவருக்கு தோற்றமும் இல்லை முடிவும் இல்லை என்று எழுதப்பட்டிருக்கு. ஆதியும் இல்லை. அதைத்தான் கிறிஸ்துவுக்கு நம்ம என்ன செய்கிறாரு, பவுலடிகள் ஒப்பிடுகிறார். கிறிஸ்துவுக்கும் தொடக்கமும் இல்லை முடிவும் இல்லை. அப்போ அவர் கொண்டு வந்து அப்பமும் ரசமும் கொடுத்துட்டு இவரை வாழ்த்துகிறார். இவரை வாழ்த்து என்ன சொல்கிறார், வானத்தை பூமியையும் உண்டாக்கின தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். அப்புறம் அவங்க எல்லாரும் கொண்டு வந்து சொல்கிறாங்க, ஆபிரகாமே எல்லாம் அந்த சோதோம் நாட்டு அந்த லோத்து இருந்த சோதம் அரசன் சொல்கிறான் ஆபிரகாமிட்ட, நீ வந்து இதெல்லாம் ஜெயிச்சு தந்திருக்கிறப்பா, அதனால் என் மக்களை என்கிட்ட கொடுத்துரு, வந்திருக்கிற கொள்ளை பொருட்களை எல்லாம் என்ன செஞ்சுக்கோ. அப்போ ஆபிரகாம் என்ன சொல்லுவான்னு தெரியுமா, யாருக்காவது அவன் சொல்கிறாரு, ஆபிரகாம், எந்த மனிதனும் என்னை செல்வந்தனாக்கினான் என்று மனுஷன் சொல்லாதபடி வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன் என்னை ஆசீர்வதிப்பாராக முழுவதுமாய். இதிலிருந்து ஒரு சின்ன நூல் துண்டை கூட எடுக்க மாட்டேன். 1000 வச்சிருங்க, ஆண்டோடைய ஆசீர்வாதம் இல்லைன்னா ஒரு துரும்பும் நிலைக்காது. எல்லாத்துக்கும் இது பொருந்தும். ஆண்டவர் ஆசீர்வதிச்சா வானத்தின் பலகணிகள் திறக்கப்பட்டு இடம் கொள்ளாமட்டு. எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க தெரியும், விட்டு கொடுத்தவர்கள். இது உலக வழக்கே அப்படி, நம்ம இதுலேயும் அப்படிதான். விட்டுக்கொடு, நீ பூமியை சுதந்தரிப்பாய், முழுசு உனக்கு வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, நம்புறீங்க? எத்தனை பேர் ஒரு வரப்புக்காக சண்டை போட்டு முழு வயலையும் வக்கீல் கொண்டு போயிட்டான். நான் அப்போ இங்கே வரும்பொழுது 15 ஒரு வக்கீல் என்கிட்ட சொல்கிறார், ஒரு வரப்புக்காக 2 பேரும் அண்ணன் தம்பி வந்தாங்க. கடைசி பேசி 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 2 வயல், அப்போ வயலுக்கு அவ்வளோ வேலை கிடையாது, வயலே எனக்கு யாருக்காயிட்டு, வக்கீல் ஃபீஸுக்கு நான் வயல் எடுத்துக்கிட்டேன். ஹல்லேலூயா. எடுத்து வாசிங்க. 2 வசனங்களை நம்ம வாசிச்சுட்டு நம்ம சொல்லுவோம். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 7வது வசனம் வாசிங்க. சத்தமா. எப்படியா புரியுதா உங்களுக்கு? இன்னொருத்தர் மேலே என்ன போடுறது, கேஸ் போடுறது, அப்படிதானே அர்த்தம்? இன்னொருத்தர் மேலே நீங்கள் கேஸ் போடுறது உங்களுக்கு என்னவா? தொடர்ந்து எப்படியா? எத்தனை இடத்துல மனுஷன் சொல்லி தருவாங்க. ஆனால் சில இடங்களில் நான் இல்லைன்னு சொல்லலை, ஆண்டவர் சொல்லுவார். நீங்கள் என்ன செய்யலாம், வழக்கு போடலான்னா நீங்கள் செய்யணும். அல்லாமல் வழக்கு தொடருவது உங்களுக்கு தோல்வி. நீங்கள் நிஜமாகவே அதை ஏற்றுக்கொண்டீங்கன்னா இதை
10 மடங்காய் தருவதற்கு யாரால் கூடும்? நல்லது எது என்று பார்த்து செழிப்பான இடத்தை நோக்கி லோத்து போனான். 13 அதிகாரத்தில் அதை பார்க்குறோம். 19வது அதிகாரத்தோட லோத்தின் வாழ்வே ஒரு இடமும் கிடையாது. அதோடு முடிந்தது. இன்றைக்கும் ஆபிரகாம் எல்லோராலும் பேசப்படுகிறார். ஹல்லேலூயா. ஆபிரகாம் விட்டு கொடுத்த, நீ எடுத்துக்கோ. என்கிட்ட நிறைய சகோதரிகள், ஒரு சகோதரி சொன்னா, எங்கள் 4 பேருக்கும் பிரித்தாங்க. ஏன்னா இப்போ பெண்களுக்கும் பிரித்து கொடுக்குறாங்க இல்லையா? எல்லாருக்கும் சேர்ந்து 5-6 மரம் இருக்குது, தென்னை மரம். எனக்குள்ளதில் மட்டும் 2 மரம் வாடி போனது. ஏன் இப்படி செஞ்சாங்கன்னு தெரியல. அழுதா. அவள் மறுபடியும் 2-3 தென்னை மரம் வச்சு. இப்போது அவங்க எல்லாத்த காட்டிலும் அவளுடைய நிலம் தான் என்ன செய்கிறது? மிகுந்த விளைச்சல். ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுக்காம விட மாட்டார். நீங்கள் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா அவர் எவ்வளோ கொடுப்பாரு? வானத்தின் பல கனிகளை தரும். 10ல் 1 பங்கை என்னுடைய களஞ்சியத்தில் கொண்டு போடு. நான் உன் களஞ்சியத்தை ஆசீர்வதிக்கிறேனா இல்லையா என்று என்னை சோதித்து பார். இந்த ஒரு இடத்துலையும் தான் சோதியாதே என்று எல்லா இடத்திலும் சொல்லிவிட்டு மலாக்கியர் 3:10 தேவன் சொல்லுகிறான் மனிதனிடத்தில், நீ என்னை சோதித்து பார், கொண்டு வந்து கொட்டு, 10ல் 1 போடு. 10 ரூபாய் உன் கைக்கு வருதா? 1 ரூபாய் என் கர்த்தருக்கு. சும்மா கோவத்தில் இல்லை, மனப்பூர்வமா சந்தோஷமா 1 கொடுத்து 2 கொடுத்து. இந்த கோல்கேட்டை அப்படி தான் சொல்கிறாங்க. கோல்கேட் கம்பெனி வச்சுருக்காரா இல்லையா? உலகமெங்க இப்போ, அதாவது டூத் பேஸ்ட்னே சொல்ல வேணாம், அப்படி தானே? சில பொருட்களை சில பிராண்டை சொன்னால், பிராண்டு மட்டும் சொன்னால் போதும், அதனுடைய பொருள் என்னென்ன என்ன செய்ய வேண்டாம். கோல்கேட்னாலே எதைத்தான் சொல்லுவோம்? டூத் பேஸ்ட்னே சொல்ல வேணாம், கோல்கேட். உலகெங்கும் இந்த இவர் என்ன பண்ணாராம், அவர் சின்ன வயசில் ஒரு நாள் ஒரு நதியை தாண்டி தான் போனாராம். அவன் இன்டர்வியூக்கு போகும் பொழுது அவருக்கு இன்டர்வியூ பல முறை போய் கிடைக்கவே இல்லையா. அப்போ அந்த நபர் சொன்னாராம், அந்த தண்டு வலிக்கிற அந்த படகை ஒட்டி சொன்னாராமா, என் பாய் இவ்வளவு வேதனைப்படுற, நீ ஒரு பொருத்தனை பண்ணு, நீங்கள் எனக்கு கொடுக்கறதில்ல. இது போல் யார் பொருத்தனை பண்ணா? ஏதத்தில் போச்சுடா, கேட்காமலே இருந்திருக்கலாம். யாக்கோபு, நீ இந்த வேலையை தந்தா நான் 10ல் 1 பங்கு உங்களுக்கு கொடுப்பேன் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு நீ போன அந்த வேலையை அவனும் அதை ஏற்றுக்கொண்டு அதுக்கு கீழ்ப்பணிந்தான். யாரோ ஒரு படகோட்டியிடம் வந்த ஆலோசனை, அவன் அதை கேட்டுக்கொண்டு அந்த மனிதர் போனாராம். போயிட்டு அந்த வேலை அது போலவே அவனுக்கு கிடைச்சிதான். அவர் 10% கொடுத்து அந்த கோல்கேட்டு கம்பெனியே யாருக்கு வந்துருச்சு? எப்படிங்க வரும்? ஒரு வேலையாள், ஒரு ஸ்டாஃபாக தான் போனார். இன்றைக்கும் இருக்கு, கேட்டு பாருங்க, சர்ச் பண்ணுங்க. இன்றைக்கும் கோல்கேட் அப்படித்தான் உருவானது. அது கம்ப்ளீட்டாக இவர் கையில் வந்துருச்சான். 10%, 20%, 30%, இப்போ 90% யாருக்கு தான்? கர்த்தருக்கு. ஹல்லேலூயா. லாபமே அவ்வளவு. இது 10% அடிப்படை. 20, 30 சில வேலைகளில் மொத்தமுமே தோணும். இது அப்படியே வாங்கி அப்படியே கொடுக்க தோணும், செய்யணும். கொட்டும் வந்து பாருங்க, நான் சாட்சி. செய்து பாருங்கள். நம்ம கோவில்களில் சொல்லாட்டியும் கூட செஞ்சு பாருங்கள். 10 ரூபா உங்களுக்கு வருதா? 1 ரூபாய் எடுத்து ஒரு இடத்துல வைங்க. 100 ரூபா வருதா? 10 ரூபாயை கர்த்தருக்குன்னு ஒரு இடத்துல வைங்க. ஆண்டவர் எங்கே உணர்த்துறாரோ அங்கே கொடுங்க. செஞ்சு பாருங்கள். காசு இல்லாமலே போகாது, ஒரு நாளும் வற்றி போகாது. நான் சாட்சியாய் நின்று சொல்லுகிறேன். சோதித்து பாருங்கள் தேவனை. அந்த ஒரு இடமும் தான் சோதிக்கிறதுக்கு ஆண்டவர் சொல்லு. செய்து பாருங்க. வழக்கு தொடருவது உங்களுக்கு தோல்வி. ஒருவன் உங்களை வஞ்சித்தால் விட்டு விடுங்கள். அதை 10 மடங்காய் தர என் தேவனுக்கு கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? வானமும் பூமியும் யாருடையது? அவருக்குள்ளதுங்க. வானமும் பூமியும் அவருடையது. ஒரு சொல்லால் உண்டாக்குனார். ஒரு சொல் சொன்னால் போதும் உனக்கு வந்து சேர். இந்த ஆசீர்வாதங்கள் இணைச்சட்டம் 28வது அதிகாரத்தில் முதல் 14 வாசனங்கள், மொத்தம் 68ன்னு நினைக்கிறேன். 14 ஆசீர்வாதங்கள், 54 என்னது தான்? சாபம். அதெல்லாம் அப்படி வரும். இதெல்லாம் செய்யாட்டி அதான் நம்மளால் எழும்ப முடியல சிலருக்கு. ஏன் இருக்கு என்ன? உழைப்பு என்ன தரும்? உயர்வை தரும். இன்னொன்று என்ன சொல்லுவாங்களே, தெய்வத்தான் ஆகாதனினும் மெய் வருத்த, அப்படிதானே? உழைப்பு மெய் வருத்த கூலி தரும். நான் என் பையன் இதை எழுதி போட்ட போது நான் சொன்னேன், கொஞ்ச நாளில் நீ இதை அழிப்ப அப்படின்னு. யோசிச்சு பாருங்க.
உழைக்கிறவனுக்குத்தான் உயர்வுன்னா காலையில் 6 மணிலேருந்து ராத்திரி வரை மாடா உழைக்கிறாங்க இல்லையா? எத்தனை பேர் கூலிக்காரங்க சொல்கிறாங்க, மாடாய் உழைத்து ஓடாய், அவனுக்கு தானே உயர்வு வந்திருக்கணும். எங்கே வந்திருக்கு? அவன் இன்னைக்கும் அப்படி. நான் சொன்னேன், உழைப்பினால் உன் முயற்சியால் ஆகாதனினும் தெய்வத்தால் உனக்கு வரும். ஹல்லேலூயா. அப்படியே அழிச்சிட்டான் என் பையன் சின்ன வயசில். திருக்குறள் உள்ளது தான், மனுஷங்க சப்போர்ட்டர். எல்லாரும் திருக்குறள் நல்லது கண்ணால் காண, நீ பாரு, இயேசுவை நினைத்துப்பார். உங்க உழைப்பு தராமல் போனாலும், உன் திறமை உனக்கு தராமல் போனால், என் தேவனுடைய ஆசீர்வாதம் உனக்கு தரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம்? செஞ்சு பாருங்க. அதுதான் சொல்கிறேன், உழைப்பு அது மட்டுமல்ல, நீங்கள் வஞ்சித்து பறித்தா கர்த்தரிடத்தில் விட்டு விடுங்க, அதுபோல் 10 மடங்கு உங்களுக்கு வருதா இல்லையா பாருங்க. ஹல்லேலூயா. இன்னும் ஒரு வசனம் நம்ம வாசிச்சிருவோம். அதே 1 கொரிந்தியர்ல 7வது அதிகாரத்தில் தொடக்கத்திலிருந்து வாசிங்க பார்க்கலாம் சீக்கிரமாக. எல்லாரும் சொல்லுங்க, மனைவிக்கு, எல்லாரும் சொல்லுங்க, மனைவிக்கு தம் உடலின் மேல் அதிகாரமில்லை, அதுபோல் கணவனுக்கும் தன் உடலின் மேல். எனக்கு என் உடல் மேல் அதிகாரம் இல்லை. யாருக்கு மட்டும்தான்? என் கணவனுக்கு தான் என் சரீரத்தின் மேல். எத்தனை பேருக்கு தெரியும்? அண்மையில் ஒரு இப்போ ரீசண்டாக கேட்டு கதி கலங்கி இருக்கிறேன் நான். வெளியில் பெரிய ராஜரீக குடும்பம், கதி கலங்கி போயிட்டேன். எனக்கு அதை விட்டு வெளியில் வர முடியல. 2 மகன்கள், 2 கணவனும் மனைவியும் நல்ல கவர்மெண்ட் ஜாப், நல்ல சொத்து வசதி, அவர்கள் சம்பாதித்து அதை பெற்றுக்கொண்டார்கள். 2 மகன், ஒரு மகன் ஹாஸ்டலில் இறந்து போயிட்டான், ஒரு மகன் தான். அவனுக்கும் ஒரு பெண் பிள்ளையை திருமணம், அழகான ஒரு பெண் பிள்ளை, குணவதியான. அவங்க முதல்ல இதில் தான் மீட் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க, இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்லேயே பார்த்தான். திருமணம் செய்து வைத்தார். அருமையான பெண் பிள்ளை. ஒரு மகன் இருக்கிறான். இந்த மகனும் அவளை விட்டுட்டு கொஞ்சம் எங்கே போயிட்டாப்புல, ஃபாரின் போயிட்டாப்புல. இந்த பெண் பிள்ளை துடிக்கிறாள். என்ன தெரியுமா? இந்த மாமனார் ஒரு நாள் அந்த கதவை தட்டி 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 பப்ளிக்கா, வெளியில் யாருக்கும் தெரியாது. அந்த பிள்ளை இனி எங்கள் அம்மா அப்பாட்ட நான் போக முடியாது. 4 வயசில் பையன் இருக்கிறான். இவன் அந்த மனைவி கிட்ட போய் சொன்னா, நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன்ட்டு போகிறா. அருமையான பெண். என்னால் தாங்க முடியல. எனக்கு இது போல இன்னும் எங்கெல்லாம் நான் அண்ணன் தான் தம்பி பொண்டாட்டிய, தம்பி தான் அண்ணன் பொண்டாட்டிய, ஃப்ரெண்டு பொண்டாட்டிய இவ்வளவு காலமும் நினைத்து என் அறிவு கேட்டு இதை கேட்டு துடிக்கிறேன். சிறு பிள்ளை, இப்பதான் 34 வயசு. அருமையான பிள்ளை, அழகான பிள்ளை. பிடிஎஸ் முடிச்சு எம்டிஎஸ் பாதியில் கல்யாணம் பண்ணிட்டான். வேலைக்கு இப்போ போக முடியல. அவன் வெளிநாட்டில் இருக்கிறான். மனைவி இடத்தில் போய் சொல்லியிருக்கோங்க, அவன் குழந்தைக்கு பால் கொடுத்த பொழுது அவன் சொன்னானா, நான் ரசிக்கிறேன் என்று. 65 வயது தகப்பன், டேடி என்று சொன்னவள் அப்போ சொன்னானா, நான் உன்னை ரசிக்கிறேன் என்று. அன்றைக்கு தான் இவள் முதல்ல புரிந்ததான். பிறகு ரொம்ப கவனமாக ஒரு சின்ன பையனை வச்சுட்டு என்ன பண்ணுவா, அவன் தாயிட்ட அந்த மாமியார்ட்ட போய் சொன்னான். நல்ல மாமியார், சத்தமிட்டு பேசி தெரியாது. அவன் நான் எங்கள் அம்மா வீடு வரைக்கும் போயிட்டு வரேன்னு போயிட்டா. கடைசியாக இப்போ நடந்து கொண்டே இருக்கிறது. என்ன நடக்கிறது என்பது தெரியாது. வெளியில் தெரிந்தால் கேவலம் கொன்று போடுவேன் என்று. இப்போ அந்த ஆள் சொல்கிறான், நான் அந்த வயசில் எவ்வளவு அழகாக இருப்பேன்னு உனக்கு தெரியுமா? 65 வயசில் சொல்கிறான், எனக்கும் இப்போ சக்தி உண்டு. ஒவ்வொரு நாளும் சித்திரவதை. ஆனால் நல்ல கணவன். அவள் நினைத்தாள் வருவான். அந்த கணவனிடத்தில் சொன்னாள். அவன் கேட்ட பொழுது அந்த தகப்பன் அத்தனை சொத்தையும் யாருக்காவது பாருங்க, வீட்டுக்குள்ள
அவன் மட்டும்தானே வாரிசு, அவ்வளவு சொத்துக்கள். ஒரே வார்த்தை, நீ உன்னுடைய மனைவி எனக்கு இணங்காவிட்டால் சொத்துக்கள் எல்லாம் உனக்கு கிடையாது. அவன் ஒன்றும் சொல்லாமல் என்ன பண்ணான்னு தெரியுமா? அடித்து நொறுக்கி இவளை பைத்தியக்காரி என்று சர்டிஃபிகேட் வாங்கி வைத்திருக்கிறான். தாங்குவீங்களாங்க? பெரிய ராஜரீக குடும்பம், வெளியில் தெரியல, கோயிலுக்கு வருவாங்க, நன்மை எடுப்பாங்க. யார்கிட்ட போய் சொல்லும்? இது புது ரீதியானது. இதை கேட்டு நான் ஒவ்வொரு நாளும் கதவை தட்டும் பொழுது எப்படி தப்பிக்கும் நினைச்சு பாருங்க. இப்போ யாருக்கா இருக்கிறா போக வேண்டியதானே? அவன் கணவன் நல்ல கணவன் அல்லவா, இவங்க செத்து போன அவன் அப்படி சொல்கிறானா, இனி எத்தனை வருஷம் இருப்பாங்க செத்து போகட்டும். அதுக்கு பிறகு ஒவ்வொரு நாளும் அணு அணுவாக இந்த சரீரம் யாருடையது? தேவாதி தேவன் தங்குகிற ஆலயம். அதே 1 கொரிந்தியர் 6வது அதிகாரத்தின் கடைசி வசனத்தை வாசிங்க, 19ன்னு நினைக்கிறேன். என்ன கொடுத்து மீட்டுள்ளார்? என்ன செய்யணும்? கொஞ்சம் அதுக்கு முந்தின ஒரு வசனம் வாசிங்க. உங்கள் உடல், அதாவது வேற எல்லா பாவமும் சரீரத்துக்கு புறம்பானது. ஏன்னா இந்த சரீரத்துக்குள்ள யார் தங்கி இருக்கிறா? தூய ஆவியானவர், தேவன் வந்து தங்குகிற ஆலயம். ஒரு ஆலயத்துக்குள்ளே பாருங்க, இதுக்கு உள்ளேயே யாரும் சப்பல் போடலை, ஒரு சத்தம் போட விருப்பம் இல்லை, அவ்வளோ பரிசுத்தமாக இருக்கணும். எனக்குள்ள ஒரு தேவாதி தேவன், வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தர் எனக்குள் வந்து இருக்கிறார் என்றால் எவ்வளவு பரிசுத்தமாய் நான் இருக்க வேண்டும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த உடல் நீங்கள் வேற எந்த பாவம் செஞ்சாலும் புறம்பானது. நீங்கள் விபச்சாரம் செய்யும் பொழுது தேவனுக்கு நேராக செய்கிறோம். முன்னால சொல்லுவாங்க, அண்ணன் பொண்டாட்டி, அரை பொண்டாட்டி, தம்பி பொண்டாட்டி, தம்பொண்டாட்டி. இன்னைக்கு யாருன்னு இல்லை, யோசிச்சு பாருங்க. ஒவ்வொருவரும் தன் சொந்த மனைவியோட, அதான் சொந்தங்கிறத போட்டிருக்கு. ஒவ்வொருவரும் கணவனோடனா அவ கணவன் இவ கணவன்னு போயிடக்கூடாது. அவன் பொண்டாட்டி இவன் பொண்டாட்டி, அதுக்கு தான் சொந்தங்கிற வார்த்தையை போட்டு, அவனவன் தன் சொந்த மனைவியோடு, அவளவள் தன்னுடைய சொந்த புருஷனும். உனக்கு அதில் அதிகாரம் இல்லை. இந்த வார்த்தையை புரிந்து கொள்வீர்களா? எங்கும் பரத்தமே விபச்சாரம், விபச்சாரம் செய்யாதே என்று சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன். நானோ உங்களுக்கு சொல்லுகிறேன், எவன் ஒருவன் இச்சையுடன் ஒரு பெண்ணை பார்த்து விட்டானோ அவன், இதுக்கு பிறகு நீங்கள் எங்கே விபச்சாரம் செய்யணும்? எப்படி உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் நம்முடைய சொந்த சகோதர சகோதரிகள். என் பொண்டாட்டி இப்படி செஞ்சா விடுவனா? சிந்திச்சு பாருங்க. என் பொண்டாட்டி இப்படி கதறனா விடுவனா? இன்னும் கூட இருந்து பையன் தெரிஞ்சுமே பாருங்க, பைத்தியக்காரனி எழுதி வாங்கி வச்சுருக்காங்க. இவ தெரியாமல் சொல்லுறேன், அடிச்சான வந்து யாருக்கோ தெரிஞ்சிருக்கு, யாருக்கோ தெரிஞ்சு. அந்த பிள்ளை எதுக்காக திருக்க அவ சொல்கிறான், என் கணவன் நல்லவன் தான், சீக்கிரத்தில் எனக்கு ஒரு விடியல் கிடைக்கும். யோசிச்சு பாருங்க. இந்த கிளாஸ் என்ன கிளாஸு? இந்த கிளாஸ் என்ன? எதிரான ஏதாவது உங்களுக்கு நான் சொன்னதில் ஏதாவது பிரயோஜனம் உண்டா? உண்டா? இங்கே இறங்கியிருக்கா? உண்டு. முதல்ல ஒரு வசனம் சொன்னேன் இல்லையா? என்ன வசனம்? அது நம்ம வாசித்தோம். நான் பாடிட்டு ஒரு வசனம் சொன்னேன் இல்லையா? அதுக்கு பிறகு தான் நான் உங்களையே பார்த்தேன். யாராவது ஒருத்தர் அது எங்கே இருக்குது அந்த வசனம்? அதெல்லாம் தெரியாது சிஸ்டர். கண்ணுக்கு புலப்படாதுன்னு ஒன்று சொன்னீங்க, அது வித்தியாசமான ஒரு வார்த்தையாக இருந்ததா? வயசுலேருந்தே அத்தை தெரியாது, சித்தப்பா தெரியாது. யார் காரணம்? பெண்களே கவனமாயிருங்க, இந்த இடத்தில் கவனமாயிருங்க. அன்பு இன்னதென்று விளங்க பண்ண நீங்கள் காரணமாயிராதிருங்கள். குடும்பம் உறவு. பெண்ணாய் திருமணமாய் இங்கே வந்துவிட்டால் இதுதான் உங்களுக்கு. ஒருவேளை உங்கள் வீட்டில் சகோதரர்கள் இல்லாதிருந்தால் உங்கள் தகப்பன் தாயை கவனிக்க வேண்டிய கடமை உங்களுக்கு இல்லை என்றால் வந்த இடம்தான் உங்களுக்கு இடம். அவர்களைத்தான் நேசிக்க வேண்டும்.
இந்த உறவுல நீங்க பிளவுபட வைக்காதிருங்கள். நான் தூத்துக்குள்ள ஒரு குடும்பத்தை பார்த்தேன். ஒரே காம்பவுண்டுக்குள்ள 4 அசந்து போனேன். ஒரே ஒருத்தருக்கு தான் கவர்மெண்ட் சர்வெண்ட், அவர் ஒருத்தர் தான் கவர்மெண்ட் ஜாப். மற்றவர் எல்லாருமே 2 பேர் கடலுக்கு போறாங்க, ஒருத்தர் கடை வச்சிருக்காங்க. ஆனா 4 பேருடைய பிள்ளைகளும் ஒரே மாதிரி படிக்கிறார்கள். ஹல்லேலூயா! அந்த தாய் அந்த 4 வீட்டுக்குள்ளே, எங்க வீட்டில் கூட அப்படி போட்டிருக்கு. ஆனால் ஒரே வீடு இல்லை, 5 பேருக்கும் வீடுன்னு போட்டிருக்கு, ஒரே காம்பவுண்டுக்குள்ள. எனக்கு மட்டும் எங்கள் அம்மா அதனால் நீ பெண் பிள்ளை வேண்டாம் தனியாக தந்துட்டாங்க. அந்த வீடு ஒரே வீடு, 4 வீடு. என்னை கூட்டின்னு போய் காட்டினாங்க. இன்னைக்கு நிற்குது. வசதி உள்ளவங்கன்னு பார்க்கல. 4 பிள்ளைகளுக்கும் எல்லாம் ஒன்று போல். அவன் என்ன படிக்கிறானோ எல்லாம் நாங்கள் சேர்ந்து செய்வோம். இந்த அம்மா எல்லாரும் கூடயும் போகுது. இப்படி இருக்கணுங்க உறவு. சித்தப்பா தெரியல, கல்யாண வீட்டில் சொல்லுது பிள்ளை, இன்னைக்கு தான் இந்த சித்தப்பாவை பார்க்குறேன், இன்னைக்கு தான் இந்த அத்தையை பார்க்குறேன். ஏன்? உறவுகள். எங்கேயோ அனாதைகளுக்கு கொடுப்பேன், கைம்பெண்களுக்கு உதவி செய். நேரடியாக சொல்லுவாங்க, சிஸ்டர் வேற என்ன வேணால் சொல்லுங்கள், அவனுக்கு கொடுக்க மாட்டேன். என்கிட்ட ஒருத்தங்க சொல்கிறாங்க, 2 சென்ட் நிலம், அவனுக்கு ஒன்றும் இல்லை, இவளுக்கு நிறைய இருக்குது. அவங்க சொல்கிறாங்க எனக்கு அந்த இடத்துல வேண்டாம் பாரு. ஆனால் சொல்கிறாங்க அவனுக்கு நான் கண்ணு முன்னே ஜெபிக்கிறாங்க, நல்ல வசதி, அவனுக்கு கொடுக்க மாட்டேன். நான் ஒரு அனாதை இல்லை வேணா அதில் கட்டுறேன். பிரியப்படுவார் ஆண்டவர்? அப்படியே சொல்கிறாங்க. ஒரு அனாதை இல்லத்தை கட்டி 4 பேருக்கு சாப்பாடு போடுறேன். ஆனால் அவனுக்கு 2 சென்ட் நிலம் அவனுக்கு கொடுத்தா அவர் 2 பெண் பிள்ளைகளை வச்சுருக்கிறான், வேலை கிடையாது. யோசிச்சு பாருங்க. மனைவியானவள் சொல்கிறா, கணவன் மரித்து போனான், கணவன் இருந்தால் அவரோட கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். தைரியமாக சொல்லுகிறார், அன்பு இன்னதென்று எப்படி அறிவீர்கள்? தன் சொந்த சகோதரிக்கா உயிரை கொடுக்கவும் நீங்கள் கடமைப்பட்டிருக்குன்னு வருது, சும்மா சொல்லலை. கொடுங்க, அது ஒரு நல்லதுன்னு அந்த வசனம் சொல்லுது. அவர் உங்களுக்காக உயிரை கொடுத்தார், நீங்களும் உங்கள் சொந்த சகோதர சகோதரிகளுக்காக உயிரை கொடுக்க கடமை. உயிர் கொடுக்க வேண்டாம். அவங்க இல்லைன்னு வந்தா விரட்டாதீங்க, உங்ககிட்ட வச்சுட்டு இல்லைன்னு சொல்லாது. 10 ரூபா தர்மம் போட யோசிக்கிறாங்க. என்கிட்ட கேட்பாங்க, சிஸ்டர் அது இடமறிந்து தான் போடும். இல்லைன்னு வந்து கையேந்திரான், எல்லாம் போய் முழங்கால் போட்டு போய் ஆண்டவரே கொடுக்கலாமா வேண்டாமான்னு 10 ரூபாய் கையேந்திராங்க. கொடுங்க, உங்களுக்கு ஆனால் சில இன்னைக்கு காலையில் கூட அப்படித்தான். அந்த ஒரு சின்ன பிள்ளை கையில் ஒரு குழந்தைய வச்சுட்டு வந்து அந்த ஊக்கெல்லாம் கொண்டு வந்துட்டு சொல்லுது, இந்த வயசில் ஏம்மா இப்படி பண்ணனா, அந்த பையனுக்கு பால் கொடுக்கணும். நான் கொடுத்தேன், அந்த குழந்தைகிட்ட கொடுத்துட்டு என்னடா உங்கள் அம்மா இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணிட்ட சொல்லுவேன், 25 வயசு கூட இருக்காதுங்க, இதன் பலகாரம் நான் வேண்டாம். காலையில் கன்னியாகுமரி பஸ்ஸுக்கு நிற்கும் அந்த குழந்தைய வச்சுட்டு வீட்டில் கேட்குறது. அப்புறம் குழந்தைகள், அந்த குழந்தைகள் அப்படியே பழகு சொல்லி கொடுப்பேன். ஆனாலும் கேட்குறத என்ன செய்கிறோம், வந்துருச்சு கையேந்தி. இதுக்கு நான் இனி என்ன செய்யணும், 1 மணி நேரம் அங்கே போய் என்ன செய்யணும்? எல்லா நேரத்துலையும் ஒட்டனை பட்டுன்னு ஒன்றும் தூயாமையாக அவர் என்ன தரமாட்டார், பதில் தர மாட்டார். நான் போட்டு கேட்கணுமா? என்கிட்ட ஒருத்தவங்க சொல்கிறாங்க, நாங்கள்லாம் நிறுத்திட்டோம், நீ ஏன் நிறுத்தலை? என்னடா இது, இதெல்லாம் போய் இருந்து ஆழம் பார்க்குறது. வீடு தேடி வந்து கையேந்துறாங்க, கொடுக்கணும். இன்னும் 1000 10,000 கொடுக்க போகிறீங்க, 10 ரூபா. ஆண்டவர் கொடு. ஏழைகளுக்கு இறங்குகிறவன் யாருக்கு கடன் கொடுக்குறான்? கர்த்தருக்கு கடன் கொடுக்க முடியுமா? எவ்வளோ பெரிய பாக்கியம். கண்களை மூடுவோம், வலது கரத்தை உயர்த்துவோம். இயேசுவே சொல்லுங்க, இயேசுவே நான் இன்று கேட்ட இந்த வார்த்தைகளை என் உள்ளத்தில் பதித்து வைக்கிறேன். இனி ஒருபோதும் இந்த விஷயங்களில் நான் தவறாதபடி இதையெல்லாம் நான் என்னுடைய வாழ்க்கையில் மறவாதிருக்கும்படி என் உள்ளம் பக்குவப்படுவதாக உம்முடைய இரத்தத்தால்
இரத்தத்தால் இணைக்கப்பட்டு இணைக்கப்பட்டு அழைக்கப்பட்டு அழைக்கப்பட்டு தெரிந்தெடுக்கப்பட்டு தெரிந்தெடுக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துவுக்குள் சகோதர சகோதர சகோதரிகளாயிருக்கிறவர்களுக்கு சகோதரிகளாயிருக்கிறவர்களுக்கு அன்பு இருக்கிற இடத்தில் அன்பு இருக்கிற இடத்தில் சட்டத்திற்கு இடமில்லை என்றபடி சட்டத்திற்கு இடமில்லை என்றபடி அன்பை மேலோங்க செய்ய அன்பை மேலோங்க செய்ய உம்முடைய கிருபையை உமது கிருபை எனக்கு தாரும். எனக்கு தாரும். நான் மற்றவர்களுக்கு நான் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாயிருக்கும்படி முன்மாதிரியாயிருக்கும் அன்பின் நேச அக்கினி 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 எனக்குள் எனக்குள் என் இருதயத்திற்குள் என் இதயத்திற்குள் பற்றி எரியட்டும். பற்றி எரியட்டும். பற்றி எரியட்டும். பற்றி எரியட்டும். அது சுற்றிலும் உள்ளவர்களை அது சுற்றிலும் உள்ளவர்களை என் தேவனுடைய அன்பை என் தேவனுடைய அன்பை விளங்கச் செய்யட்டும். விளங்க செய்யட்டும். இதுவே இதுவே உமக்கும் உமக்கும் எனக்கும் எனக்கும் உகந்ததாயிருக்கட்டும். உகந்ததாயிருக்கட்டும். உள்ளத்தை தாழ்த்துகிறேன் அப்பா. உள்ளத்தை தாழ்த்துகிறேன் உம் அப்பா. வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறேன். உம் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறேன். அதுவே அதுவே எனக்கு உம்முடைய எனக்கு உம்முடைய இரக்கத்தையும் இரக்கத்தையும் கிருபையையும் கிருபையையும் பெற்றுத் தருவதாக. பெற்றுத் தருவதாக. ஆமென். தகப்பனே, தகப்பனே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. நீர் தாமே உடனிருந்து யார் யாரெல்லாம் இதை ஏற்றுக்கொண்டார்கள் இந்த சகோதர சகோதரர்களோடு இருந்து எல்லா விதத்திலும் உடைய அன்பை விளங்கச் செய்ய கர்த்தராயாண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன் ஆசீர்வதிக்கிறேன். அப்படியே ஆகட்டும். துதிகன மகிமை உமக்கு செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. 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 சந்தோஷமா இருக்கீங்களா? கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமை. நல்ல ஒரு செய்தியினை தந்த சகோதரிக்கு நன்றிகள். இப்போது நமக்கு உணவு இடைவேளை. நமது உணவுக்காக ஜெபிப்போம். என் ஆண்டவரே, எம்மை போற்றுகிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த மதிய வேளையில் நீர் எங்களுக்காக ஏற்பாடு செய்திருக்கும் இந்த உணவை ஆசீர்வதியும். நீ உண்ணும் உணவையும் குடிக்கும் நீரையும் ஆசீர்வதித்து நோய் தீர்க்கும் அருமருந்தாய் மாற்றுவேன் என்று எங்களுக்கு வாக்கு தந்திருக்கிறீரே அப்பா. அப்பா, பல்வேறு நோய்களோடும் மனவேதனைகளோடும் உண்ண முடியாமலும் மிகுந்த கஷ்டத்தோடு நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த உணவை ஆசீர்வதித்து எங்கள் மன நோயையும் உடல் நோயையும் தீர்க்கும் அருமருந்தாய் நீங்கள் மாற்றியருள வேண்டுமாய் உம்மை தாழ்ந்து பணிந்து மன்றாடுகிறோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமை மிக்க நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.